கோயிங் ஃபார்வர்ட் இஃப் யூ ஹாவ் எனி கொரிஸ், இப்போ ஒரு டெமோ பண்ணும்போது இல்லை ஒரு டாபிக் ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை ஒரு நோட் பேட் ஆர் ஸ்கிரிப்ட்லிங் பேடில் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ Q&A செஷன் வரும்போது, Q&A செஷன் இன் த சென்ஸ் இந்த செஷன்லேயே ஒவ்வொரு டாபிக் முடியும் போது we will be having a Q&A செஷன், we plan like that. ஸோ அந்த மாதிரி வரும்போது you can discuss that. ஓகே, ஸோ அப்போ நமக்கு அந்த ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகாது. we can go continuously, அந்த ஒரு டாப்பிக்கை நம்ம வந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ that's a way we have planned to go forward. Okay, fine. So let me start share my screen. Ashok, I need your permission to present. Sure. I will change you as a co-host. Okay. Okay. If you check pani parunga. Yeah, that's fine. Now Okay, I'm able to. Thanks. Able to see my screen, right? A screen தெரியுதுலாங்க? தெரியுது. Okay, fine. So introduction to Apex. So Apex sort of beginning. So basics of Apex கத்துக்க போறோம். So code கத்துக்க போறோம். ஸோ இந்த கோட் பொறுத்த வரைக்கும் ஒரு நான் கோடிங் பேக்ரவுண்ட்ல இருந்தும் கோடிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் உள்ள வருவாங்க. சிலவங்க ஆல்ரெடி கோடிங் பேக்ரவுண்டில் இருந்திருப்பாங்க, வேற டொமைனில் இருந்திருப்பாங்க, அவங்களும் சேல்ஸ் ஃபோர்ஸ் பூமிங்கில் இருக்கு, ஸோ இட்ஸ் பெட்டர் டு லேர்ன் சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இவங்கள வருவாங்க. ஸோ இந்த கோர்ஸோட அஜெண்டா எப்படி இருக்கும், என்னோட டெலிவரி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நான் கோடிங் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றவங்களும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த செஷனோட மோட்டிவா இருக்கும். எப்பவுமே என்னோட செஷனோட மோட்டிவே அதுதான். ப்ளீஸ் கைண்ட்லி மியூட் யுவர் செல்ஃப், இட் வில் பி அ கிரேட் ஹெல்ப் ஃபார் மீ. ஒவ்வொருத்தரையா நான் மியூட் பண்ணணும்னா இட் வில் பி டேக்கிங் டைம் ஃபார் மீ. ஸோ கைண்ட்லி மியூட் யுவர் செல்ஃப். தேங்க்ஸ் எவ்ரிவன். ஸோ அதனால ரொம்ப பேசிக்காக தான் இந்த செஷன் ஸ்டார்ட் ஆகும் ஜென்ரலி. ஸோ நான் கோடிங் பேக்ரவுண்டில் இருந்து வரவங்களும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால ஆல்ரெடி கோடிங் எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா ரொம்ப பேசிக்காக போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வேணாம். வி வில் ஷிஃப்ட் கியர்ஸ், டெஃபினட்டாக கியர் ஷிஃப்ட் பண்ணுவோம். அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ வில் பி ஃபீல் ரியலி ஹாப்பி. ஸோ இனிஷியலி இட் வில் பி அ வெரி பேசிக் ஒன். ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்ஃபோர்ஸில் எதுக்காக கோட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஜென்ரலாக சேல்ஸ்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன தெரிஞ்சிருப்போம், சேல்ஸ்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்ல ஆல்ரெடி நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும், அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸை நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ எதுக்காக அந்த ப்ராடக்ட்ல போயிட்டு நான் ஒரு கோட் எழுதணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ எப்பவுமே கோட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வர்ற ரிக்குவயர்மெண்ட் யார் கொடுக்க போறா, நம்ம யாருக்காக சேல்ஸ்ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ண போறோம், ஃபார் அன் எண்ட் யூசர் ஆர் எ கஸ்டமர் ஆர் ஒரு பிஸ்னஸ், ரைட்? அந்த பிஸ்னஸோட ரிக்குவயர்மெண்ட் ஆர் அந்த பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு சேல்ஸ்ஃபோர்ஸை பத்தி ஒரு ஐடியா இல்லாம இருக்கலாம், ரைட்? சேல்ஸ்ஃபோர்ஸ்ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, எதெல்லாம் பாசிபிள், எதெல்லாம் நாட் பாசிபிள், அது அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, ரைட்? ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸ் தெரிஞ்சவங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே, ஃபைன். மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் மே நாட் அவேர் ஆஃப் தட். ஸோ தட்ஸ் வை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கன்சல்டன்ட் ஜெனரலி தே வில் யூஸ் டு ஹேவ், ரைட்? ஸோ அந்த மாதிரி தான் பிஸ்னஸ் இருக்கும். அப்போ பிஸ்னஸ் ஒரு ரிக்குவயர்மெண்ட்டை கேட்குறாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த ரிக்குவயர்மெண்ட்டை சேல்ஸ்ஃபோர்ஸ்ல இருக்கிற அவுட் ஆஃப் த பாக்ஸ் டூல்ஸ்னால நம்ம என்ன பண்ண முடியாது, we cannot able to achieve that. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி சினாரியோஸ் வரும்போது நம்ம என்ன தேவை இருக்கும் அப்படின்னா கஸ்டமைசேஷன் தேவை இருக்கும், ரைட்? ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸ்ல அவுட் ஆஃப் த பாக்ஸா இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வருது அப்படின்னா டெஃபினெட்லி we need to do customization. அப்படி கஸ்டமைசேஷன் பண்ணும்போது இந்த கஸ்டமைசேஷன் நான் கோடு வழியா பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து நல்ல ஒரு grip இருக்கும். மேக்ஸிமம் கஸ்டமைசேஷன் I can able to do, right? Okay, so again my humble request, please mute yourself. So many people unmuted, please mute yourself. Okay, so இந்த கஸ்டமைசேஷன் வந்து எதனாலலாம் நடக்கலாம், some of the reasons நம்ம இப்போ ஸ்க்ரீன்ல பார்க்குறோம் இல்லையா? ஸோ ஒரு ஆட்டோமேஷன் தேவைப்படும் ஜென்ரலா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹை ப்ரையாரிட்டி கேஸ் கிரியேட் ஆகுது. ஹை ப்ரையாரிட்டி கேஸ் கிரியேட் ஆகும்போது அது ஒரு எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா இருந்தா ஐ நீட் டு சென்ட் அன் இமெயில், ரைட்? ஸோ ஜென்ரலா இந்த மாதிரியான ஒரு ஆட்டோமேஷன்ஸ் இருக்கலாம்.
அல்லது ஒரு காம்ப்ளெக்ஸ் வேலிடேஷன் சினாரியோ, அந்த வேலிடேஷன் சினாரியோவை வேலிடேஷன் ரூலால நம்ம என்ன பண்ண முடியாது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு சினாரியோ இருக்கும். டைனமிக் வேலிடேஷன்ஸ் தேவைப்படும். காம்ப்ளெக்ஸ் பிசினஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸ் பிசினஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கலாம். கஸ்டம் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பனன்ட் அப்படின்னாலே யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. யூஐ, யூசர் இன்டராக்ட் பண்றது தான் ஜென்ரலி காம்பனன்ட். சேல்ஸ்ஃபோர்ஸ்ல இல்லாத ஒரு காம்பனன்ட், சேல்ஸ்ஃபோர்ஸ்ல நம்ம எந்த இடத்துலையுமே இப்படி ஒரு காம்பனண்ட்டை பார்க்க முடியாது. அப்படி ஒரு காம்பனன்ட் நமக்கு தேவைப்படுது. பிசினஸ் கேட்குறாங்க. பிசினஸ் ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, பிசினஸ் வேற ஒரு ப்ராடக்ட்டை பார்த்துருப்பாங்க, ரைட்? வேற ஒரு சிஆர்எம் பார்த்துருக்கலாம், ஆர் ஏதாவது ஒரு இஆர்பி சிஸ்டம் ஏதாவது பார்த்துருக்கலாம். அதுல இருந்து கூட அவங்க மைக்ரேட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்களுக்கு மைண்ட்ல அது இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் நான் அந்த சாஃப்ட்வேர்ல பார்த்தோமே, அதே இம்ப்ளிமெண்டேஷன் எனக்கு இங்க தேவை அப்படின்ட்டு அந்த ஒரு பிசினஸ் ரெக்குவயர்மெண்ட்டை கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொண்டுட்டு வரும்போது டெஃபினெட்லி நமக்கு அபெக்ஸ் தெரிஞ்சிருந்தாதான் நம்ம கஸ்டமைசேஷன் டு த மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலி கஸ்டமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கஸ்டமைசேஷன் நீங்க 2 வேல பண்ணலாம் சேல்ஸ்ஃபோர்ஸ்ல. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளரேட்டிவ், இன்னொன்று ப்ரோக்ராமேட்டிக் வே, ரைட்? டிக்ளரேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ பாயிண்ட் அண்ட் கிளிக். பாயிண்ட் அண்ட் கிளிக்னு சொல்லும்போது ஆல்ரெடி அட்மின் படிச்சிருந்தவங்களுக்கு இது தெரியும். ஒர்க் ஃப்ளோ இருக்கு, ப்ராசஸ் பில்டர் இருக்கு, ஃப்ளோஸ் இருக்கு. ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸோட ரீசன்ட் அப்டேட்ஸ் கூடயே நீங்க டிராவல் பண்றீங்க, இல்லை அதை அப்பப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா மேபி இதுவும் தெரிஞ்சிருப்பீங்க. மேபி சூனர் தேர் வில் நாட் பி எனி ஒர்க் ஃப்ளோ அண்ட் ப்ராசஸ் பில்டர். அப்போ டிக்ளரேட்டிவ் ஆட்டோமேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோஸ் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ எனக்கு தான் டிக்ளரேட்டிவ் பாயிண்ட் அண்ட் கிளிக் இருக்குதே, நான் எதுக்கு ப்ரோக்ராம் படிக்கணும், எதுக்காக நான் அபெக்ஸ் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளோஸ்மே 100% உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கா. ஓகே, ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் ஃப்ளோஸ் அப்படிங்கிறது ட்ராக் அண்ட் ட்ராப் தான். ஒரு ரெக்குவயர்மெண்ட்டை நீங்க ஒரு காம்பனண்ட்டை பில்ட் பண்றீங்க அப்படின்னா, இல்லை ஒரு ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ பண்றீங்க அப்படின்னா ட்ராக் அண்ட் ட்ராப்ல நீங்க பண்ணலாம். பட் அதுக்குமே லிமிடேஷன்ஸ் இருக்கு, ரைட்? ஒரு சிம்பிளா ஒரு லூப் போடுறீங்க அப்படின்னா ஒரு 2000 இட்ஸ் மேக்ஸிமம். அந்த 2000 ஃப்ளோவில் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, உள்ளாடி இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸுமே சேர்ந்து கவுண்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய இன்டர்னல் லிமிடேஷன்ஸ் உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளோஸ்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மிக்சட் டிஎம்எல் மாதிரி சினாரியோஸ்லாம் சம்டைம்ஸ் நம்ம வந்து ஃப்ளோஸ்ல பண்றது கஷ்டம். ஸோ அப்போ பெரிய அளவில் ஒரு கஸ்டமைசேஷன் தேவைப்பட்டது அப்படின்னா ஆப்வியஸா நீங்க எங்க தான் ஷிஃப்ட் ஆகி ஆகணும், அபெக்ஸுக்கு தான் ஷிஃப்ட் ஆகி ஆகணும். ஓகேவா? இது மட்டும்தான் ரீசனா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது மட்டும் ரீசன் கிடையாது. இந்த எக்கோ சிஸ்டத்துல, சேல்ஸ்ஃபோர்ஸ் டொமைன் சிஸ்டத்துல ஹையஸ்ட் சேலரி இல்லை ரொம்ப ஜாஸ்தி சேலரி வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா அட்மினை விட டெவலப்பர்ஸாக தான் இருப்பாங்க, ரைட்? ஒரு எல்டபிள்யூசி இன்னும் தெரிஞ்சவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் இருக்கும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ், ஒரு அட்மினுக்கு இருக்கிற நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸையும் ஒரு டெவலப்பருக்கு இருக்கிற நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸையும் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். அட்மினை விட டெவலப்பருக்கு தான் ஜாஸ்தி இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ ட்ரெண்டிங்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் மேபி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். அதுதான் ட்ரெண்டிங், ரைட்? ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸை மட்டும் டிசைன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பார், பேக் அண்ட்ல டேட்டாபேஸை மேனேஜ் பண்றதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க, டெவாப்ஸ் ஒருத்தங்க இருப்பாங்க, ரைட்? அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா டெக்னாலஜியுமே, ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு வெப் பேஸ்ட் வெப் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், சேல்ஸ்ஃபோர்ஸாக இருக்கலாம், ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருந்தால் இட்ஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் எ கம்பெனி, ரைட்? ஒரு ப்ராடக்டை பண்றோம், ஒருத்தருக்கு அட்மின் பார்ட்டும் தெரியுது, அவருக்கு டெவலப்மெண்ட்டும் தெரியுது, அவருக்கு எல்டபிள்யூசியும் தெரியுது. அப்படிங்கிறப்ப கம்பெனிஸ் அவங்களுக்கு ஜாஸ்தி பே பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க, அவங்கள வச்சு நிறைய வேலையை வாங்கிக்குவாங்க ஆப்வியஸ்லி, ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை நோக்கி தான் டெவலப்மெண்ட்டுங்கிறது இப்போ நகர்ந்துட்டு இருக்கு. எனக்கு இது மட்டும் தான் தெரியும், எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் தான் தெரியும், இல்லை எனக்கு பேக் அண்ட் மட்டும் தான் தெரியும்னு உங்களை நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா க்ரோத் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்காது இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கே தெரியும், ரீசெண்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், அது கூடவே சேர்ந்து நம்மளும் டிராவல் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஒரு நாள் நம்ம காணாமல் போயிடுவோம், ரைட்? அதுதான் இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ ப்ரோக்ராமிங் தேவைப்படுது அப்படின்னா அட்மினா இருக்கிறவங்க கண்டிப்பா ப்ரோக்ராமிங் நீங்க ஷிஃப்ட் பண்றது பெஸ்ட் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஜென்ரலா. ஓகே, சேல்ஸ்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா அவங்க ப்ரிஃபர் பண்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் கோட் ஆர் நோ கோட். கோடே எழுதாம ஒரு டாஸ்க் ஒரு டிக்கெட்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். அதுக்காக தான் ஃப்ளோஸ்ல நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. பட் ஸ்டில் எந்த அளவுக்கு அது வந்து 100% எல்லாமே ஃப்ளோஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல. இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க் தான். ஓகே, ஏன் அவங்க வந்து லெஸ் கோடு ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னா
மெயின்டெனன்ஸ் ஈஸி, ரைட்? நீங்க வந்து ஒரு கோடை டெவலப் பண்ணி ப்ரொடக்ஷன் புஷ் பண்ணிட்டீங்க, அது ப்ரொடக்ஷனுக்கு போயிடுச்சு, லைவா அது ரன் ஆயிட்டு இருக்கு. அகைன் ஒரு கோட்ல சேஞ்சஸ் வரும்போது எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பிரேக் ஆகலாம், ரைட்? நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. ஸோ அதனால எப்பவுமே லோ கோட் அப்படின்னா எல்லாருக்குமே அது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும், எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். மோர் பீப்புள் கேன் கான்ட்ரிபியூட் இன் டு தி எக்கோ சிஸ்டம், ரைட்? கைண்ட்லி ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப். ஓகே, தேங்க்ஸ். ஸோ அதுதான் அவங்களோட ப்ரிஃபரன்ஸ். பட் வேற வழியே இல்லை, ஒரு காம்ப்ளெக்ஸ் சினாரியோ வந்துடுச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி அவர் ஃபைனல் வாரியர் வில் பி தி கோட், ரைட்? ஸோ அது போய் தான் ஆகணும். ஓகே, ஸோ அபெக்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது புதுசா ஏதாவது இருக்குதா, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் அபெக்ஸும் ஏதாவது வித்தியாசமா இருக்க போகுதான்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஒரு ப்ரோக்ராமிங் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணாலும் நீங்க கத்துக்கலாம். ஓகேவா? அது ரெண்டு விஷயம் தான் இங்க பொறுத்த வரைக்கும், ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும். ஒன்னு சின்டாக்ஸ், இன்னொன்னு லாஜிக். இந்த ரெண்டு விஷயம். அப்போ நான் ஒரு டெவலப்பரா நான் ஒரு சக்சஸ் ஆகணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை? லாஜிக் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். சின்டாக்ஸ் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், ரைட்? கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துடலாம். எடுத்ததுக்கு அப்புறம் இந்த கோட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா கோடை கொண்டு உங்க பிளேட்ல கொண்டு வச்சா கூட உங்களால என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, ரைட்? ஸோ இந்த லாஜிக்கல் திங்கிங், லாஜிக்கல் கேப்பபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுதான் ஜென்ரலா இப்போ ரொம்ப ஃப்ரெஷர்ஸா இருந்தது காலேஜ் முடிச்சு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய டாப் எம்என்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோட் எழுத சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் அல்லது ஒரு காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் அல்ல லீ கோட் அந்த மாதிரி இதில் ஒரு ரேங்கிங் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா தே யூஸ் டு பிக் இட் அப், ரைட்? பிகாஸ் அவங்க கண்டிப்பாக நிறைய லாஜிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சின்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அது செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் விஷயம் லாஜிக். அப்போ இந்த லாஜிக் பில்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? லாஜிக் பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரே சாய்ஸ், டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய ப்ராக்டிஸ். அந்த ப்ராக்டிஸா உங்களுக்கு என்ன கொண்டு வரும்னா லாஜிக்கல் பில்டிங் கேப்பபிலிட்டிஸ் கொண்டு வர முடியும். ஸோ லாஜிக்கல் பில்டிங் வந்துடுச்சு அப்படின்னா நீங்க எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணாலும் ஒர்க் பண்ண முடியும். அது நான் கேரண்டி பண்றேன், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன். ஸோ தட்ஸ் நாட் a big issue. ஸோ சின்டாக்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ இருக்கிற ஆர்கிடெக்சர் பேட்டர்ன், வெரி ஃபேமஸாக இருக்கிற ஆர்கிடெக்சர் பேட்டர்ன்ஸ் ஜென்ரலி எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்குள்ள நீங்கள் போனாலும் இருக்கிற ஆர்கிடெக்சர் பார்த்தீங்க அப்படின்னா MVC பேட்டர்ன் தான் எல்லா இடத்துலையுமே இருக்கு. அது ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாடல் வியூ கண்ட்ரோலர் ஆர்கிடெக்சர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாடல் வியூ கண்ட்ரோலர்ல ஃபர்ஸ்ட் இங்கே எடுத்துக்கோங்க, இந்த மாடல் பாருங்க. மாடல் அப்படிங்கிறது பிராக்கெட்ல எஸ் ஆப்ஜெக்ட்ஸ் போட்டிருக்கு. எஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னா வேற ஒன்றும் கிடையாது, சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ், ரைட்? அதுதான் உங்களோட டேட்டாபேஸ். அந்த டேட்டாபேஸ் அந்த ஆப்ஜெக்ட்ஸ்ல என்ன ஸ்டோர் பண்ண போறீங்க? ஆப்வியஸ்லி யூ வில் பி ஸ்டோரிங் டேட்டா, ரைட்? இந்த டேட்டா ஒரு பேக் எண்ட்ல இருக்குது. இந்த டேட்டா யூசர் டைரக்டா இந்த டேட்டா கூட டீல் பண்ணுவாங்களா? இல்ல. யூசருக்கு நம்ம என்ன கொடுப்போம்? வியூஸ் இருக்கும், ரைட்? யூசர் வந்து ஒரு நியூன்னு ஒரு பட்டனை கிளிக் பண்ணுவாங்க அல்லது எடிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஸ்கிரீன்ல ஒரு பாப்அப் வரும். அந்த பாப்அப்ல தே வில் பி அப்டேட்டிங் த டேட்டா, ரைட்? அப்ப யூசர் எப்பவுமே இன்டராக்ட் பண்றது என்னது? வியூ. அந்த வியூவை தான் ஜென்ரலா நம்ம காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் அல்லது யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்றோம். அந்த காம்பனன்ட் அப்படிங்கிறது ஒரு LWCல பண்ணதா இருக்கலாம், ஒரு VF பேஜா இருக்கலாம், அல்லது ஒரு Aura காம்பனண்டா இருக்கலாம், ஓகே? அல்லது ஃப்ளோல பில்ட் பண்ற ஒரு காம்பனண்டா கூட இருக்கலாம். அப்போ இந்த காம்பனண்டோட வேலை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா யூசர்ட்ட இருந்து இன்புட்டை வாங்குறது அல்லது யூசருக்கு அவுட்புட்டை கொடுக்கறது. இதுதான் இந்த காம்பனண்டோட வேலை, ஓகே? ப்ளீஸ் மியூட் யுவர்செல்ஃப், ஹெல்ப் மீ வித் தட். ஓகே, ஸோ அப்போ வியூ அப்படிங்கிறது யூசர் ரிலேட்டட், ஓகே? பேக்எண்ட்ல இருக்கிறது டேட்டா. இவங்க ரெண்டு பேரையும் யார் கனெக்ட் பண்றா? இந்த வியூவையும் இந்த மாடலையும் கனெக்ட் பண்றதுக்கு இடையில ஒரு ஆள் வேணும் இல்லையா? இவர்கிட்ட இருந்து வாங்கி ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து வாங்கி பேக் எண்ட்ல கொடுக்கறது, பேக் எண்ட்ல இருந்து வாங்கி திருப்பி ஃப்ரண்ட் எண்ட்ல கொடுக்கறது, இதை பண்றது தான் கண்ட்ரோலர். ஸோ இந்த கண்ட்ரோலர் அப்படிங்கிறது தான் நம்மளோட அபெக்ஸ் கோட். ஸோ அபெக்ஸ் ப்ரோக்ராமிங் இனிஷியலாக படிக்கும்போது மேபி ஆல்ரெடி படித்தவங்க கூட பார்த்துருக்கலாம். நீங்கள் அபெக்ஸ் கோட் எழுதுவீங்க, கோட் எழுதும்போது அனானிமஸ் விண்டோவில் பண்ணுறீங்க, ஒரு கிளாஸ் எழுதுவோம், எல்லாமே எழுதுவோம். பட் இது எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இனிஷியலாக ஒரு பெரிய கொஸ்டினாக தான் இருக்கும் இல்லையா? இது எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? ரியல் இம்ப்ளிமெண்டேஷன் இங்கே தான் வருது. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்க அப்படின்னா
உங்களோட ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி இருக்கும், ஃபைனல் அவுட்கம் எப்படி இருக்கும். ஒரு வியூ இருக்கும், அந்த வியூவுக்கு அடுத்தது ஒரு கண்ட்ரோலர் இருக்கும், கண்ட்ரோலருக்கு அடுத்தது மாடல் இருக்கும், டேட்டா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு இருக்கும். இதை கண்ட்ரோல் பண்றது, இந்த டேட்டா ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றது தான் உங்களோட அபெக்ஸ். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் கண்ட்ரோலர். இது ஒன்லி சேல்ஸ் ஃபோர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இட்ஸ் அ ஜென்ரல் ஆர்கிடெக்சர் பேட்டர்ன். ஓகே, ஸோ இந்த ஆர்கிடெக்சர் பேட்டர்ன் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒரு கோடை எப்படி எழுதணும், இந்த கோடுக்கோட டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த டிசைன் பேட்டர்ன்ஸ் கேங் ஆஃப் 4 அவங்களோட டிசைன் பேட்டர்ன்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் உள்ளாடி இருக்குன்னு வச்சுக்கோமே. நம்ம அதுக்குள்ளலாம் எதுவுமே இப்போ போக வேண்டாம். எம்விசி ஆர்கிடெக்சர் தான் எங்கே போனாலும், நீங்கள் ஒரு வெப் டிசைன் போனாலும் சரி, ஆர் சேல்ஸ் ஃபோர்ஸில் வந்தாலும் சரி, மாடல் வியூ கண்ட்ரோலர் ஆர்கிடெக்சர் தான். ஸோ நம்ம அட்மினாக இருக்கும்போது ஜென்ரலாக என்ன படிப்போம் பார்த்தீங்க அப்படின்னா, மாடல் பற்றி நிறைய படிப்போம் இல்லையா. எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணுறது, வேலிடேஷன் டூல், ஃபார்முலா ஃபீல்டு. ஸோ அட்மினாக இருக்கும்போது நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே எப்படி இருக்கும், மோர் டுவர்ட்ஸ் மாடலாக தான் இருக்கும். ஓகே, வியூ அப்படிங்கிறது எப்போ வருவீங்க அப்படின்னா, அட்மினாக இருக்கும்போது ஃப்ளோ படிக்கும்போது தான் வியூவுக்கு வருவீங்க. ஃப்ளோ படிக்கிற வரைக்கும் எங்கே வர மாட்டீங்க, வியூவுக்கு. உங்களோட ஓன் வியூ, உங்களோட ஓன் வியூ பில்டிங் அல்லது உங்களோட ஓன் காம்பனன்ட் பில்டிங், அது நம்ம ஃப்ளோவில் வரும்போது தான் ஸ்டார்டே பண்ணுவோம். நம்ம ஒரு காம்பனன்ட் எப்படி பில்ட் பண்ணுறது, ரொம்ப ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஃப்ளோவாக இருந்தால் கூட ஆப் எக்ஸ்சேஞ்சில் இருந்து நம்ம கண்ட்ரோல் எடுத்து காம்பனன்ட்ஸை இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஃப்ளோவை பில்ட் பண்ணலாம் இல்லையா. ஸோ அப்போ ஒரு அட்மினாக இருக்கும்போது சான்சஸ் ஆர் தேர் யூ மைட் பி ஃபெமிலியர் வித் மாடல். ஃப்ளோ தெரிஞ்சிருந்ததுன்னா காம்பனன்ட் கூடயும் ஃபெமிலியராக இருப்பீங்க. மோர் கஸ்டமைசேஷன் தேவைப்படுது அப்படின்னா இப்போ நீங்கள் எங்கே ஷிஃப்ட் ஆக வேண்டிய நேரம், யூ ஹாவ் டு ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் கோட், கண்ட்ரோலரை நோக்கி போகணும். ஸோ ஏன் இதை ரிப்பீட்டடாக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம Q&Aல நிறைய பேரை நம்ம மீட் பண்ணுறோம், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இல்லையா, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த செஷனை ஃபைன் டியூன் பண்ணி தான் நான் டெலிவர் பண்ணுறேன். ஸோ அப்போ சிலவங்க கேட்குறாங்க, நான் வந்து அபெக்ஸ் கோட் எழுதுறேன், எல்லாமே அனானிமஸ் விண்டோலேயே நான் பண்ணிட்டு இருக்கிறேனே, கடைசி எனக்கு எங்கே யூஸ் ஆக போகுது, ரியல் டைமில் இது எப்படி இருக்கும். ரியல் டைமில் இதுதான் உங்களோட ரெக்குவயர்மெண்ட். யூ வில் பி ஹேவிங் எ வியூ, யூ வில் பி ஹேவிங் எ கண்ட்ரோலர், யூ வில் பி ஹேவிங் எ மாடல். இதுதான் 90% இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். அப்போ அந்த 10% என்ன நாகராஜன் அப்படின்னு கேட்கலாம். வாட் அபவுட் த 10%? அந்த 10% அப்படிங்கிறது ஆல்ரெடி கோடிங் தெரிஞ்சதுன்னா இந்த ஜார்கன்ஸ் உங்களுக்கு புரியலாம், இல்லைனா நோ வரிஸ். அந்த 10% அப்படிங்கிறது பேக் எண்ட்ல ரன் ஆகிற ஒரு ஆட்டோமேஷனா இருக்கலாம், ஒரு பேட்ச் அபெக்ஸா இருக்கலாம், அல்லது ஒரு ஷெட்யூலா இருக்கலாம். அது எதுக்குமே என்ன கிடையாது, வியூ இருக்காது. அந்த மாதிரி இதுக்கு வியூ இருக்காது, கண்ட்ரோலர் மாடலும் மட்டும்தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும். பேக் எண்ட்ல அந்த கோட் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ 90% we will be doing the components through controller, we will be connecting. இதுதான் ஜென்ரல் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் டிசைன் பேட்டர்ன். இப்படிதான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ இப்போ டெவலப்மெண்ட் படிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், கண்ட்ரோலர் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு அபெக்ஸ் கிளாஸ் எழுதுறது, எப்படி அபெக்ஸ்ல கோட் எழுதுறது, இது எல்லாமே நம்ம கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா we will be moving towards component building. அப்போ காம்பனன்ட் பில்டிங் போகும்போது, காம்பனன்ட் பில்டிங் மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் LWC அல்லது அவரா படிக்கிறோம்னு வச்சுக்கோமே, அப்போ காம்பனன்ட் பில்டிங் படிக்கும்போது நான் காம்பனன்ட் மட்டும் தான் படிப்பேனா, இல்லை, காம்பனன்ட் நீங்க பில்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கூடவே யாரும் சேர்ந்து வந்துருவாங்க, கண்ட்ரோலரும் சேர்ந்து வந்துருவாங்க. ஓகே, பேக் எண்ட்ல அபெக்ஸும் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ we will be starting with controller first and then we will be moving towards component building. ஏன் மாடல் பத்தி பேசல அப்படின்னா, மாடல் ஆல்ரெடி நம்ம அட்மின்ல கத்துக்கிட்டு இருப்போம். ஓகே, இதுதான் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் டிசைன் பேட்டர்ன். இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா ஒவ்வொன்றும் என்ன அப்படிங்கிறது நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கண்ட்ரோலர் பத்தி பார்க்கலாம். இந்த கண்ட்ரோலர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, நான் டிக்ளரேட்டிவ் வேல நீங்க பண்றீங்க, டிக்ளரேட்டிவ் வேல நீங்க பண்றீங்கன்னா அது ஒர்க் ஃப்ளோ, ப்ராசஸ் பில்டர், ஃப்ளோஸ் வழியா பண்ணலாம். கோட் வழியா இந்த கண்ட்ரோலர் பிசினஸ் லாஜிக் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ பிசினஸ் லாஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் எங்க இருக்கும், அபெக்ஸ் கிளாஸஸ்ல இருக்கலாம், ஆர் ட்ரிகர்ல இருக்கலாம், உங்களோட பிசினஸ் லாஜிக் இம்ப்ளிமெண்டேஷன். அப்போ எனக்கு லாஜிக் பில்ட் ஆகணும் அப்படின்னா பெஸ்ட் வே டு ஸ்டார்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, லைட்னிங் ஃப்ளோஸ். ஐ வில் ரெக்கமெண்ட் லைட்னிங் ஃப்ளோஸ். ஒரு ஃப்ளோஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட லாஜிக்கல் திங்கிங் கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ மோர் அண்ட் மோர் ஃப்ளோஸ், கேஸ் சினாரியோஸ் நீங்க பண்ண லாஜிக்கல் திங்கிங் கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம அபெக்ஸுக்குள்ள வரும்போது அதே மாதிரி ஒரு லாஜிக்கல் திங்கிங் கேப்பபிலிட்டி தான் அபெக்ஸுக்கும் தேவைப்படுது. ஸோ பர்சனலா என்கிட்ட கேட்டீங்கன்னா, ஃப்ளோஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டாலே நீங்க பாதி டெவலப்பர் ஆயிட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ பிசினஸ் லாஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் டிக்ளரேட்டிவ்ல நீங்க ஃப்ளோஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. அதே லாஜிக்ஸ், பிசினஸ் லாஜிக்ஸ் நம்ம எங்க பண்ணிடுவோம், கிளாஸஸ்க்குள்ள பண்ணிடுவோம். ஓகே, ஃபைன்.
நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அபெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு அபெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். அபெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு கோடு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோமே. ஐ திங்க் என்னோட ஸ்கிரீன் பெட்டரா தெரியும் நினைக்கிறேன் இந்த இமேஜ். லெட் மீ ஜூம் லிட்டில் பிட். ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கோடு எழுதுறோம் இல்லையா, அந்த கோடை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அன்கம்பைல்டு அபெக்ஸ், ரைட்? அன்கம்பைல்டு அபெக்ஸ். அன்கம்பைல்டு அபெக்ஸ் அப்படின்னா அந்த கோடில் இருக்கிற சின்டாக்ஸ் எரர் எதுவுமே இன்னும் தெரியல. ஓகே, ஏதோ நம்ம ஒரு டைப் பண்ண ஆரம்பிக்கலாம், சம் கோடு எழுத ஆரம்பிக்கணும். தட் இஸ் அன்கம்பைல்டு கோடு. அது நீங்க சேவ் பண்ணும்போது அது என்ன ஆகுது, அபெக்ஸ் கம்பைலர் இருக்குது. ஸோ இந்த அபெக்ஸ் கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா அதில் உள்ள சின்டாக்ஸ் எரர்லாம் செக் பண்ணி உங்களுக்கு சின்டாக்ஸ் எரர் சொல்லும். எரர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் எரர்ஸ் உங்களுக்கு வரும். ஒன்று வந்து கம்பைலேஷன் எரர், ஓகே, இன்னொன்று ரன் டைம் எரர். ஓகே, ரன் டைம் எரர் மோஸ்ட்லி எதனால வரும், நம்மளோட லாஜிக்கல் இஷ்யூனால வர்றது தான் ரன் டைம் எரர்ஸ். கம்பைலேஷன் எரர்ஸ் எல்லாமே சின்டாக்ஸ் எரர்ஸ். ஓகே, செமிகோலன் விட்டுருப்பீங்க, பிராக்கெட்ஸ் விட்டுருப்பீங்க, இப்படி தான் சின்டாக்ஸ் எழுதணும்னு இருக்கும். அதை நீங்கள் தப்பாக எழுத ஆரம்பிக்கும் போது யூ வில் பி கெட்டிங் தி கம்பைலேஷன் எரர், ரைட்? ஸோ ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக கோடெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கோடு கம்பைல் ஆகி ரெடியாக எங்கே இருக்கும், சேல்ஸ்ஃபோர்ஸோட ஆர்கில் இருக்கும், force.com அந்த சர்வரில் உங்களோட கோடு உட்கார்ந்துருக்கும். எப்போ ஒரு ரிக்குவயர்மெண்ட் வருதோ அந்த ரிக்குவயர்மெண்ட் வரும்போது அந்த ரிக்குவயர்மெண்ட்டை இந்த சர்வர் இந்த பர்டிகுலர் அபெக்ஸ் கோடை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணும், அவுட்புட்டை கொடுக்க ட்ரை பண்ணும். உங்கள் அபெக்ஸ் கோடில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்ல இருந்து டேட்டாவை எடுக்கிற மாதிரி ஒரு கோடு பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இந்த அப்ளிகேஷன் சர்வர் என்ன பண்ணும், உங்கள் அபெக்ஸ் கோடில் இருக்கக்கூடிய எந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு கால் அனுப்பும். அந்த டேட்டால இருந்து ஒரு ரெக்கார்ட்ஸ் ரிட்டர்ன் வரும். அகைன் அந்த ரன் டைம் அந்த ரெக்கார்ட்ஸை எடுத்து எண்ட் யூசருக்கு கொடுக்கும். ஓகே, இப்போ நீங்க எண்ட் யூசர் நம்ம சொல்றது எல்லாமே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரௌசர் விண்டோ. இது எல்லாமே உங்களோட ப்ரௌசர். உங்க கோட் எல்லாமே எங்க தான் பண்ண போறீங்க, ப்ரௌசர் விண்டோல தான் பண்ண போறீங்க. சேல்ஸ்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆன்லைன், ரைட்? டிஸ்கஷன் வரலாம், ஏன் ஆஃப்லைன்ல பண்ண முடியாதா கோட் அப்படின்ட்டு. ஆஃப்லைன்ல பண்ணலாம், எடிட்டர்ல பண்ணலாம். என்னதான் நீங்க ஆஃப்லைன்ல உங்க லோக்கல் மெஷின்ல நீங்க கோடு பண்ணாலும் அந்த கோடு கடைசியா டெஸ்டினேஷன் எதுதான், உங்களோட அப்ளிகேஷன் சர்வர். ஸோ உங்களோட force.com சர்வருக்கு அது போய் தான் ஆகணும். அங்கே இருந்தால் நம்ம அதை ரன் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட லோக்கல் மெஷின்ல நம்மளுக்கு கம்பைலர்ஸ் கிடையாது, அதை ரன் பண்ற கேப்பபிலிட்டி கிடையாது. அப்போ நம்ம கோடு எல்லாமே எங்கே தான் இருக்க போகுது, force.com சேல்ஸ்ஃபோர்ஸோட சர்வரில் தான் இந்த கோடு எல்லாமே உட்கார்ந்துருக்க போகுது. அங்கே இருந்து தான் இது ரன் ஆக போகுது. ஒன்ஸ் கம்பைல் ஆயிடுச்சுன்னா கம்பைல் கோட் அபெக்ஸ் ரன் டைம் வழியா நமக்கு டேட்டாவை கொண்டு வந்து ஃபெச் பண்ணிட்டு வரும். எப்பவுமே நம்ம டேட்டா கூட கனெக்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. 2 நம்பர் ஆட் பண்ற மாதிரி சிம்பிளா ஒரு ப்ரோக்ராம் ஒரு கோட் எழுதுறீங்க, ஐ நீட் டு ஆட் 2 நம்பர்ஸ். ஸோ 2 நம்பர் ஆட் பண்ற மாதிரி கோடு எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கும் டேட்டாக்கும் சம்மந்தம் கிடையாது இல்லையா, அதுக்கும் அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த மாதிரி சினாரியோஸ்ல என்ன நடக்கும், இந்த ரன் டைம் என்விரான்மெண்ட்டே என்ன பண்ணிக்கும், அது ரெண்டையும் ஆட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் இங்க கொண்டு வந்துடும். உங்களோட அப்ளிகேஷன் சர்வர்ல இருந்து உங்க டேட்டா ஸ்டோரேஜுக்கு எந்த கம்யூனிகேஷனும் இருக்காது. ஓகே, எப்போ டேட்டா ஸ்டோரேஜ் கம்யூனிகேஷன் இருக்கும், எப்போ நீங்க எஸ் ஆப்ஜெக்ட்ஸை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றீங்க, எஸ் ஆப்ஜெக்ட்ஸை அப்டேட் பண்ண ட்ரை பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் ஜென்ரலா எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது, அபெக்ஸ்ங்கிறது எப்படி ஒர்க் ஆகும், அது எங்க ஸ்டோர் ஆகும், எங்க கம்பைல் ஆகும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். ஓகே, so very crucial information, right? Building blocks of Apex. Any programming language, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். டேட்டா இல்லாம எதுவுமே இல்லை. நம்ம எதுக்காக கோட் பண்றோம், டேட்டாவை மேனிப்புலேட் பண்றதுக்கு தான் கோட் எழுதுறோம். டேட்டா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவர் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கோட் இருக்கும், நேம் இருக்கும், அவருக்கு சப்ஜெக்ட் மார்க் இருக்கு. நம்ம அவரோட ரிசல்ட்டை கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படலாம், ரைட்? ஸோ எல்லாமே டேட்டாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் போனாலும் இந்த டேட்டாவை சுற்றி தான் எல்லாமே நடக்க போகுது. ஸோ அப்போ டேட்டான்னு எடுத்துக்கிட்டாலே அந்த டேட்டாக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மொபைல் நம்பர் ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்ல இருக்கு, உங்க நேம் ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்ல இருக்கு, உங்களோட பேன் நம்பர் ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட். ஸோ எந்த ஒரு டேட்டா, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா டேட்டாவுமே ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் தான் அது இருக்கும். நீங்கள் ஒரு ஃபார்மேட்டில் அதை அட்ரஸ் பண்ணிடலாம். ஃபார்மேட்டாக வேற ஒன்றும் கிடையாது. நம்பரில் இருக்குதா, இல்லை அது வந்து டெக்ஸ்டாக இருக்குதா, இல்லை நம்பர் அண்ட் டெக்ஸ்ட் காம்பினேஷனில் இருக்குதா, இல்லை எஸ்ஆர் நோ ஃபார்மேட்டில் இருக்குதா, ரைட்? இது எல்லாமே டேட்டா ஃபார்மேட். இந்த டேட்டா ஃபார்மேட்டை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டேட்டா டைப்ஸ்னா என்ன அப்படின்னா நம்ம ரியல் டைம்ல பார்க்குற டேட்டாஸ் என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படிங்கிறது. ஓகே,
நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ்னா என்ன? இந்த டேட்டாவை நான் எங்க கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுவேன், இந்த டேட்டா எங்க போய் உட்காரும், இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ற ஒரு இடம் தான் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது உங்க ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ற டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்டோட ரோல் நம்பர், நேம், இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி தான் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும், ரைட்? அப்படி ஸ்டோர் பண்றது தான் இந்த வேரியபிள். ஈவன் மேக்ஸ் படிக்கும்போது நம்ம அப்படிதான் பண்ணுவோம் இல்லையா? a+b² அப்படின்ட்டு நம்ம ஒரு எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்றோம் அப்படின்னா இந்த ஏக்கும் பிக்கும் அதுக்கப்புறம் ஒரு நம்பர் போட்டு நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா? அந்த நம்பர் போடும்போது இந்த ஆன்சர் வருதா அப்படின்ட்டு. அப்ப அந்த ஏயும் பியும் எப்படி ஆக்ட் பண்ணுது? இட்ஸ் அ பிளேஸ் ஹோல்டர். அது ஒரு பிளேஸ் ஹோல்டரா ஆக்ட் பண்ணுது. அதே தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல என்ன சொல்றாங்க? வேரியபிள். ஓகே. ஸோ அப்போ ஒரு வேரியபிள் அண்ட் டேட்டா டைப்ஸ் ரெண்டும் சேர்ந்து ஒரே பாயிண்டாக கொடுத்துருக்காங்க, டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள். ஏன் அப்படின்னா வேரியபிள்னா என்ன? ஸோ மேபி நெக்ஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அகைன் பேக் போகிறேன். ஓகே. ஸோ வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இப்போ இங்கே பார்த்துக்கிங்களேன், ஒரு அமௌண்ட் இருக்கு, 50,000 ஒரு அமௌண்ட் இருக்கு. இந்த 50,000ங்கிற அமௌண்ட் இது ஒரு டேட்டா, ரைட்? இந்த டேட்டா ஒரு ஃபார்மேட்ல இருக்கு. அது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? நம்பர் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ அப்போ இது நம்பர் ஃபார்மேட்ல இருந்தா இந்த நம்பர் ஃபார்மேட்டை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் அவைலபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல இந்த நம்பர் ஃபார்மேட்டை என்ன சொல்லுவாங்க? இன்டிஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த டேட்டா இது வந்து ஸ்டோர் பண்ற ஒரு இடம், இந்த இடத்துக்கு ஒரு பேர் வேணும் இல்லையா? நமக்கு வீட்டுக்கு அட்ரஸ் இருக்கிற மாதிரி இந்த இடத்துக்கு ஸ்டோரேஜுக்கு ஒரு பேர் வேணும். அந்த பேரை தான் நம்ம என்ன சொல்றோம்? அமௌண்ட்னு சொல்றோம். ஓகே. ஸோ அமௌண்ட் அப்படிங்கிறது இதுக்கு கொடுக்குற பேர். இது அமௌண்ட் தான் நான் கொடுக்கணுமா? என்ன நேம்ல வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே. இது எதுக்காக? கோடுல நம்ம ஈஸியா இதை ஐடென்டிஃபை பண்றதுக்காக. இன்டர்னலா இந்த பேர் அது யூஸ் பண்ண போறது இல்லை, அது வேற விஷயம். ஓகே. அப்போ ஒரு வேரியபிள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு வேரியபிள்னா அதுக்கு ஒரு டேட்டா டைப் இருக்கும். டேட்டா டைப் அப்படிங்கிறது அது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்றது. வேரியபிள் நேம், ஓகே, உங்க ஸ்டோரேஜோட நேம், உங்க ஸ்டோரேஜோட ஐடென்டிஃபிகேஷன் நேம் அண்ட் வாட் இஸ் த வேல்யூ. இப்படிதான் ஒரு வேரியபிள் உங்களுக்கு இருக்கும். எதுக்காக வேரியபிள்? பிகாஸ் டேட்டாவை தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? மேனிபுலேட் பண்ண போறோம், ரைட்? ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 100 இட்ஸ் அ நம்பர், ஏஜே ஸ்கில் இட்ஸ் அ நேம், 1/7/2022 இட்ஸ் அ டேட், ரைட்? ஸோ டேட்டா கேன் பி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா எப்படி இருக்கும், இந்த டேட்டாவை என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இன்டிஜர்னு ஒரு வேரியபிள் எடுத்துட்டு இதுல போயிட்டு நான் ஒரு டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகே, டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் டு வேரியபிள் அண்ட் டேட்டா டைப்ஸ். ஸோ வேரியபிள் அப்படின்னா இட்ஸ் அ பிரிட்டி சிம்பிள், யூஸ் டு ஸ்டோர் அ டேட்டா. ஓகே, இதை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கோடு படிக்கிறீங்க அப்படின்னா இந்த டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் பத்தி நல்லா தரவா தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல என்ன மாதிரியான வேரியபிள் நம்ம எடுத்துக்கணும், டேட்டா டைப் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இதை ஜென்ரலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க லாஜிக், ஓகே, உங்க லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் we will be using conditional statements. ஃபார் எக்ஸாம்பிள் if, ரைட், switch, இந்த மாதிரிலாம் இருக்கு. இது எல்லாமே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஏன் வந்து சின்டாக்ஸ் போடாம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்றோம் அப்படின்னா இட்ஸ் அ பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். பட் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்க எங்க போனாலும் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அது இல்லாம கோடு எழுத முடியாது. மேக்ஸிமம் இருக்கும், 99% you will be having. லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் மீன் பை லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்? இப்போ ஒரு கோடு எழுதுறீங்க, ஒரு 5 லைன் கோடு எழுதிட்டீங்க. இந்த 5 லைன் கோடு ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. ஓகே, ஒரு 100 லைன் மொத்தமா, அதுல ஃபர்ஸ்ட் 5 லைன் ஒரு கோடு எழுதுறேன், அதே 5 லைன் 10வது லைன்ல எனக்கு எழுதுறேன், திருப்பியும் அதே 5 லைன் நான் எங்க எழுதுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25th லைன் எழுதுறேன். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ரிப்பீட்டடா கோடு வந்துட்டே இருந்ததுன்னா இந்த கோடு ரிப்பீட்டேஷனை நீங்க 2 வேல அவாய்ட் பண்ணலாம். ஒன்னு, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லூப் போட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதிட்டீங்க அப்படின்னா 5 தடவை எக்ஸிக்யூட் ஆகிறது நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு லைன் மூலமா எழுத வச்சிடலாம். ஒரு லைன் எழுதுவீங்க, அதை 5 தடவை எக்ஸிக்யூட் பண்ண வைப்பீங்க. தட் இஸ் கால்டு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபங்க்ஷன்ஸும் எதுக்காக தான் யூஸ் பண்றாங்க? ஒரே கோடு உங்களுக்கு நிறைய இடத்துல தேவைப்படுது. கோட் ரீயூசபிலிட்டி ப்ரோக்ராமிங்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கோட் ரீயூசபிலிட்டி. ஒரு கோடை நீங்க எப்படி வேணாலும் எழுதலாம், பட் அந்த கோடு ஒரு அவுட்புட்டை கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம்.
பட் இந்த கோட் எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ்டா இருக்கு, எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரியல் டைம்ல நீங்க கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் வந்து அவுட்புட் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? பிகாஸ் நம்ம வந்து ஸ்கூல் லெவல்ல ஒர்க் பண்ணல, இல்ல நம்ம வந்து ஒரு ஒரு காலேஜ்ல படிக்கல. காலேஜ்ல படிக்கும்போது பசங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்கும், அவுட்புட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த மைண்ட் செட்ல நம்ம இங்க பண்ண முடியாது. வி ஷுட் ஃபாலோ சம் ஸ்டாண்டர்ட்ஸ், ரைட்? ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ஒன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிப்பீட்டட் கோட் ரிடண்டன்சி, அதை நீங்க அவாய்ட் பண்ணணும். ஸோ கோட் ரிடண்டன்சி அல்லது ரிப்பீட்டட் கோடை நான் எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஃபங்க்ஷன்ஸ், தட் இஸ் எ ரீயூசபிள். ஓகே, திருப்பி ஒரே கோடு தேவைப்படுதுன்னா அதை நீங்க ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல எழுதி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லூப்பிங், ரிப்பீட்டட் கோடை நீங்க லூப் யூஸ் பண்ணி அவாய்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் மீன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 100 ஸ்டூடெண்ட் அப்படின்னா நான் வந்து சிம்பிளா ஒரு வேரியபிள் எடுத்து நான் என்ன பண்ணிக்குவேன், ஒரு ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிக்குவேன். எனக்கு வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இருக்கு. இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை பெட்டர் வேயா நான் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா த்ரூ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அபெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லிஸ்ட் இருக்கு, மேப் இருக்கு, செட் இருக்கு, ரைட்? இப்போ ஜாவா மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் போட்டிங்கன்னா இன்னும் நிறைய இருக்கும், ஹேஷ் மேப் நிறைய இருக்கு, ரைட்? ஸோ லாங்குவேஜ் டு லாங்குவேஜ் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். பைத்தான் போனீங்கன்னா அங்கேயும் இருக்கு, லிஸ்ட் இருக்கு, டியூபிள் இருக்கு, ரைட்? ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் பிளேஸ் எ வெரி வைட்டல் ரோல். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ல சேல்ஸ்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட், செட், மேப். ஓகே, ஸோ இதுல லிஸ்ட், செட், மேப்னா என்ன, அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் செஷன்ல பார்க்கலாம். This time I have a exclusive session I'm going to have for map because experience, right? So map நிறைய பேர் அது கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப யோசிக்கிற ஒரு இடமா இருக்கு. ஸோ அதையும் இந்த செஷன்ல we are going to address that. Okay, how we can deliver it in a easiest way அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுவும் அட்ரஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஓகே, ஸோ இப்போ டாப்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு வரையறைக்குள்ள தான் இது வருது. ஓகே, இதை பத்தி டீட்டெயிலாக செஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பிகினிங் ஸ்டேஜ்ல இதை பத்தி ஒன்றுமே நம்ம கண்டுக்க வேண்டாம். ஓகே, ஸோ இட்ஸ் அ வே ஆஃப் ரைட்டிங் கோட், ரீயூசபிள் கோட். அகைன் அதே தான், இட்ஸ் அ வே ஆஃப் ரைட்டிங் ரீயூசபிள் கோட் அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்க, கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அபெக்ஸ்ங்கிறத விட பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போ அபெக்ஸ்ல நான் இந்த மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாம் நான் படிச்சிட்டேன் அப்படின்னா இன்னொரு லாங்குவேஜ் போகும்போது இதே தான் வரப்போகுது, சின்டாக்ஸ் மட்டும் தான் மாறப்போகுது. அப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்க தரவா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வேற ஒரு டொமைனுக்கு நீங்க ஷிஃப்ட் பண்ற மாதிரியான ஒரு சினாரியோஸ் வந்தா கூட யூ கேன் ஏபிள் டு கோப் அப் ஈஸிலி. ஓகே, ஸோ அதனால அபெக்ஸை தரவா படிக்கிறது பெஸ்ட் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஃபர்ஸ்ட் டைம் அபெக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா. ஓகே, ஃபைன். ஸோ வேரியபிள் அண்ட் டேட்டா டைப்ஸ். இந்த வேரியபிள் அண்ட் டேட்டா டைப்ஸ்ல என்ன மாதிரியான வேரியபிள்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான டேட்டா டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஜென்ரலா பார்த்தீங்க அப்படின்னா பிரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர், ஹோல் நம்பர் நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் கோ ஃபார் ஏ இன்டிஜர் and I can go for a long. பேர்ல இருக்கு லாங், ரைட்? இப்போ இன்டிஜர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். ஒரு 5 lakhs அப்படின்னு வச்சுக்கோமே. 5 lakhsக்கு மேல இந்த இன்டிஜர் வேரியபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்னா ஐ கேன் கோ ஃபார் a long, ரைட்? ஸோ இந்த இன்டிஜர் அண்ட் லாங் இது ரெண்டுமே ஹோல் நம்பரை ஸ்டோர் பண்றதுக்கு. பாயிண்ட் வச்சு வர வேல்யூஸ் நீங்க என்ன பண்ண முடியாது, இங்க ஸ்டோர் பண்ண முடியாது. பாயிண்ட் வச்சு வர வேல்யூவை நீங்க ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலி யூ வில் பி கோயிங் ஃபார் டெசிமல் ஆர் டபுள். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஆப்பர்ச்சுனிட்டியில எனக்கு ஒரு அமௌண்ட்னு ஒரு கரன்சி ஃபீல்டு இருக்கு, ரைட்? இந்த கரன்சி ஃபீல்டு எனக்கு அபெக்ஸ்ல எனக்கு ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா அபெக்ஸ்ல கரன்சின்னு ஒரு டேட்டா டைப் கிடையாது. அந்த மாதிரி இடத்துல நீங்க என்ன சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா யூ வில் பி கோயிங் ஃபார் டெசிமல். ஓகே, ஸோ அப்போ பாயிண்ட் வச்சு வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு இருக்கிற டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெசிமல் அண்ட் டபுள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டேட்டா டைப்ஸ் வருது, டேட் அண்ட் டைம். டேட் பேர்லே தெரியுது இல்லையா, டேட்னா வெறும் டேட் பார்ட் மட்டும் இருக்கும். டேட் அண்ட் டைம், டைம்னா டேட் பிளஸ் டைம் சேர்ந்து வருது. ஓகே, ஸோ அப்போ டேட்
மட்டும் எனக்கு ஸ்டோர் பண்ணணும்னா யூ கேன் கோ ஃபார் டேட் அண்ட் டைம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஆப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் டேட்னு ஒரு ஃபீல்டு இருக்கும் இல்லையா. கிரியேட்டட் டேட் அப்படிங்கிறது ஆக்சுவலி டேட் அண்ட் டைம் ஃபீல்டு, ரைட்? எப்போ கிரியேட் பண்ணாங்கிற டேட்டும் இருக்கும், டைமும் இருக்கும். இந்த டேட் அண்ட் டைமை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் ஃபோர்ஸில் வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். இந்த டேட் அண்ட் டைமை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இன்டர்னலா சேல்ஸ் ஃபோர்ஸ் எப்படி டேட் அண்ட் டைமை ஸ்டோர் பண்ணும், பேக் எண்ட்ல எப்படி ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎம்டி, ரைட்? கிரீனிஷ் மீன் டைம். இந்த ஜிஎம்டி மோட்ல தான் ஸ்டோர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஐஎஸ்டி டைம் ஜோன்ல இருக்கிறேன். நான் ஐஎஸ்டி டைம் ஜோன்ல இருந்து ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்றேன். அது இன்டர்னலா எப்படி பேக் எண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும், அபெக்ஸ்ல என்னோட பேக் எண்ட்ல அது எப்படி, என்னோட மாடல்ல அது எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும், என்னோட ஆப்ஜெக்ட்ல பேக் எண்ட்ல எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎம்டி மோட்ல தான் அது ஸ்டோர் ஆகும். ஆனா நான் யூஐல அதே ரெக்கார்டை ஓபன் பண்றேன். அக்கௌண்ட்ல போய் அந்த ரெக்கார்டை நான் என்ன பண்றேன், ஓபன் பண்றேன். அந்த ரெக்கார்டை ஓபன் பண்ணும்போது அது எனக்கு ஐஎஸ்டி டைம்ல காட்டும். ஓகே, அப்போ இன்டர்னலா இந்த டேட் அண்ட் டைம்ங்கிறத சேல்ஸ் ஃபோர்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுது, ஜிஎம்டி மோட்ல ஸ்டோர் பண்ணுது. யூஐல வரும்போது அது என்ன பண்ணுது, அதுவே ஆட்டோமேட்டிக்கா யூசரோட டைம் ஜோன். அப்ப ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு ஜிஎம்டி மோட், இன்னொன்னு யூசரோட டைம் ஜோன். யூசரோட டைம் ஜோன் என்ன, சேல்ஸ் ஃபோர்ஸ்ல எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, ஒரு யூசர் அக்கௌண்ட் இருக்கு. ஐ எம் ஏ சேல்ஸ் ரெப், எனக்கு ஒரு யூசர் அக்கௌண்ட் இருக்கு. நான் போய் ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்றேன் இன்னைக்கு. ஸோ 10 மணிக்கு கிரியேட் பண்றேன் அப்படின்னா பேக் எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அது ஜிஎம்டி மோட்ல ஸ்டோர் ஆயிருக்கும் அந்த டைம். ஃப்ரண்ட் எண்ட்ல வரும்போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கரெக்டா ஐஎஸ்டி டைம் ஜோன்ல அது வரும். ஏன், என்னோட டைம் ஜோன் வந்து என்ன, ஐஎஸ்டி டைம் ஜோன்ல நான் இருக்கிறேன். ஸோ இது பின்னாடி நடக்கிற ஒரு விஷயம். இந்த விஷயம் நிறைய இடத்துல டேட் அண்ட் டைம் ரிலேட்டடா நீங்க வந்து ஒரு கொரி பண்ணி டேட்டாவை எடுக்கும்போது நிறைய பிரச்சனைகள் இந்த இடத்துல வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு 11 o'clock நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு 11 o'clock ஜிஎம்டி வந்து +5:30 வச்சுக்கோமே ஐஎஸ்டி டைம் ஜோனுக்கு. அப்போ +5:30 அடுத்த நாள் டேட் அண்ட் டைம்ல தான் அது போய் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ நீங்க ஒரு சாக்கல் போட்டு டேட் அண்ட் டைம் ஃபீல்டை நீங்க வந்து சர்ச் பண்ண ட்ரை பண்ணும்போது ரெக்கார்ட்ஸ் வராது, ரைட்? ஸோ இந்த டேட்டை பொறுத்த வரைக்கும், டேட் அண்ட் டைமை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ திஸ் டைம் வி ஆர் கோயிங் டு அட்ரஸ் திஸ். ஓகே, இந்த ஜிஎம்டி டைம் ஜோனுங்கிற இந்த பிரச்சனையை நீங்க எப்படி அட்ரஸ் பண்ணலாம், ஹவு யூ கேன் ஏபிள் டு ஓவர் கம் தட் த்ரூ சாக்கல் எழுதும்போது அதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறது. ஸோ பேசிக்கலாக பார்த்தா டேட்டா ஸ்டோர் பண்ணணும்னா யூ கேன் கோ ஃபார் ஏ டேட் அண்ட் டைம் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஏ டேட் அண்ட் டைம். குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் டெக்ஸ்ட் ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஸ்ட்ரிங். ஐடின்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு. ஸோ ஐடி will accommodate record IDs. அது ஒரு அக்கௌண்டோட ஐடியா இருக்கலாம், ரெக்கார்ட் ஐடி. எல்லா ரெக்கார்டுக்குமே ஒரு ஐடி இருக்கும் இல்லையா. ஐடினா என்ன, அது ஒரு ஃபீல்டு, அது ஒரு காலம், யூனிக்லி ஐடென்டிஃபை அ ரெக்கார்ட். என்னதான் நீங்க ஆட்டோ நம்பர் போட்டாலும் சரி, எந்த ஒரு ஃபீல்டை நீங்க கிரியேட் பண்ணாலும் சரி, இன்டர்னலி சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆட்டோ நம்பர்லாம் கன்சிடர் பண்ணாது. இன்டர்னலி சேல்ஸ் ஃபோர்ஸ் ஒரு ரெக்கார்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணும், யூசிங் ஐடி. அதுதான் ஜென்ரலா எப்படி சொல்லுவாங்கன்னா ரெக்கார்ட் ஐடி. இந்த ஃபீல்டு நம்ம ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். இந்த ரெக்கார்ட் ஐடிங்கிற ஃபீல்டு நம்ம கிரியேட் பண்ணுவோமா, நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம், ரைட்? நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றோம் அப்படின்னா டிஃபால்ட்டா நமக்கு வர்றது ரெக்கார்ட் நேம் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் நமக்கு வரும், ரைட்? ரெக்கார்ட் ஐடிங்கிற ஃபீல்டே நீங்க பார்க்க மாட்டீங்க. இன்டர்னலி சேல்ஸ் ஃபோர்ஸ் வில் பி யூசிங் 18 digits ரெக்கார்ட் ஐடி. இது எல்லாமே வந்து எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 3 digits பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்டை ரெப்ரசென்ட் பண்ணோம். அக்கௌண்ட் அப்படின்னா 001, கான்டாக்ட் அப்படின்னா 002, ஓகே, யூசர்னா 005. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 3 digits கீ ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கீ ப்ரிஃபிக்ஸை வச்சு we can able to easily identify what type of object it is. கோட்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ பேசிக்கலி ஐடி அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்டோட ஐடி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுல எந்த ரெக்கார்டோட ஐடி வேணாலும் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஐடின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட் ஆர் கான்டாக்ட் ஏதோட ரெக்கார்ட் ஐடி வேணாலும் நீங்க ஸ்டோர் பண்ணலாம். இட் வில் ஹெல்ப் யூ டு யூனிக்லி ஐடென்டிஃபை அ ரெக்கார்ட். இதுல டூப்ளிகேட்ஸ் பாசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பூலியன், ரைட்? பூலியன் அப்படின்னா தெரிஞ்சிருக்கலாம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ் ஆர் நோ, ரைட்? ஸோ எஸ் ஆர் நோ ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த மாதிரியான ஒரு டேட்டாவை எனக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா பூலியன் போவீங்க. இங்க எஸ் ஆர் நோ நீங்க ஸ்டோர் பண்ண முடியாது, கண்டிப்பா ட்ரூ ஆர் ஃபால்ஸா ஸ்டோர் பண்ணணும். லாஜிக் வைஸ் பார்க்கும்போது அதோட மீனிங் அதுதான், ரைட்? ஸோ பூலியன் விச் வில் ஹெல்ப்ஸ் யூ டு ஸ்டோர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எஸ் ஆப்ஜெக்ட், ரைட்? இப்போ இது லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட், ரைட்? இதுக்கு முன்னாடி பார்த்த பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்ல இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எஸ் ஆப்ஜெக்ட், ஓகே. இந்த எஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது
எப்படி நான் ஐடியை சொன்னனோ அதே மாதிரி தான். ஒரு ஐடி நீங்க ரெப்ரசென்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஆப்ஜெக்டோட ரெக்கார்ட் ஐடியும் நீங்க ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு வேரியபிள் எஸ் ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அக்கௌண்ட்டையும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், கான்டாக்டையும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டியும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், லீடை ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ எந்த ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் இது என்ன பண்ணலாம், ரெப்ரசென்ட் பண்ணலாம். எல்லா ஆப்ஜெக்ட்ஸோடையும் பேரண்ட் தான் என்னது, எஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் டைனமிக்கா நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ரெப்ரசன்டேஷன் பண்ண வேண்டியிருக்கும் அல்லது ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கும். வி ஆர் நாட் ஷுவர், நமக்கு ஷுவரா தெரியாது, அக்கௌண்ட் வருமா கான்டாக்ட் வருமானே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இடங்கள்ல வி கேன் மேக் யூஸ் ஆஃப் எஸ் ஆப்ஜெக்ட். அப்ப எஸ் ஆப்ஜெக்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கீ ப்ரிஃபிக்ஸை வச்சுக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், டைப் காஸ்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அது நம்ம பண்ணிக்கலாம். அதில் நம்ம டீட்டெயிலாக கோடு எழுதும் போது நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலி எஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா இட் வில் ரெப்ரசன்ட் யுவர் பேக் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். பேக் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன, அக்கௌண்ட், கான்டாக்ட், இட் மே பி அ ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட், இட் மே பி அ கஸ்டம் ஆப்ஜெக்ட். அது ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம் ஆர் கஸ்டம் ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட்ஸை கோடில் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு டைப் தான் எனக்கு வேணும் அப்படின்னா எஸ் ஆப்ஜெக்ட் போவீங்க. இல்லை அப்படின்னா அக்கௌண்ட், கான்டாக்ட்னு தனித்தனியாக நம்ம போய்க்குவோம். ஓகே, ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஓகே, அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ். ஸோ கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லிஸ்ட், செட், மேப். லிஸ்ட் வந்து ஆர்டர்டு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆர்டர்ட் கலெக்ஷன் சொன்ன உடனே அதில் கொடுக்குற வேல்யூலாம் அப்போ ஆர்டரில் கரெக்டாக அரேஞ்ச் ஆகி வருமானு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் நம்ம Q&Aல கேட்கும்போதோ இல்லை நம்ம நிறைய பேர்கிட்ட பேசும்போதோ நம்ம அவங்களோட எக்ஸ்பிளேஷன் இப்படி தான் இருக்கு. லிஸ்ட் அப்படின்னா இட்ஸ் அன் ஆர்டர்ட் கலெக்ஷன், செட் அப்படின்னா யூனிக், ஓகே, இட்ஸ் அன் அன்ஆர்டர்ட் கலெக்ஷன், இப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டு போயிடறாங்க. அப்போ ஆர்டர்ட் கலெக்ஷனா என்ன மீனிங்காக இருக்கணும், அது நான் இப்போ 10, அடுத்து 20, அடுத்து 100, அடுத்து வந்து 2 அப்படி ஸ்டோர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 2 ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கணும் இல்லையா, அதுதானே ஆர்டர். பட் அப்படி கிடையாது. ஹவு இட் இஸ் ஸ்டோர்ட் இன் மெமரி, அதுதான் இது மெமரியில எப்படி ஸ்டோர் ஆகுது, அதை வச்சுதான் ஆர்டர்ட் ஆர் அன்ஆர்டர்ட் அப்படிங்கிற விஷயமே கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் படிச்சிருக்கிறவங்களுக்கு அது மேபி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுதான் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. எஸ் ஆப்ஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஈனோம்னு ஒன்று இருக்கு, எனுமரேஷன் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ஸ், சம் செட் ஆஃப் கான்ஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோமே. அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட்ல நமக்கு ரேட்டிங் இருக்கு இல்லையா, ரேட்டிங், ஹாட், கோல்ட், வார்ம். இதை தவிர வேற எதையுமே ஒரு யூசர் வந்து கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சினாரியோஸ் வருது. ஸோ ஒரு செட் ஆஃப் கான்ஸ்டன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த எனுமரேஷன் அப்படிங்கிறது, ஈனம்ஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஈனம்ஸ்ங்கிறது மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்கிற ஒரு கான்செப்ட் தான். செட் ஆஃப் கான்ஸ்டன்ஸ், ஒரு கான்ஸ்டன்ஸ் இல்லை, மோர் தென் ஒன் கான்ஸ்டன்ட்டை ஒரு குரூப் பண்ணி வைக்கிறது தான் இந்த எனுமரேஷன், ஈனம்ஸ் அப்படிங்கிறது. பார்க்கலாம் இதையும். ஸோ இதுதான் ஓவராலா ஒரு இன்ஃபர்மேஷன், வேரியபிள் அண்ட் டேட்டா டைப்ஸ்னா என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கோட்ல ஒவ்வொன்றா எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். இது ஒரு ஓவரால் வியூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த செஷன் ஆர் இந்த ப்ரெசன்டேஷன் இட்ஸ் அ ஓவரால் வியூ. ஓகே, ஃபைன். எப்படி டிக்ளேர் பண்றது? ஓகே, டிக்ளேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே இப்போ என்னோட செஷன்ல யூஸ் டு டெல் ப்ளீஸ் ஃபாலோ த நேமிங் கன்வென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் 10ன்னு எனக்கு ஒரு நம்பரை என்னோட ப்ரோக்ராமில் ஸ்டோர் பண்ணணும். நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அபெக்ஸில் நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறது? ஓகே, ஸோ 10 அப்படிங்கிறது டேட்டா. அப்போ ஒரு டேட்டான்னு வந்துட்டா அப்படின்னாலே ஒரு டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க, இந்த சின்டாக்ஸ் உங்க கையில் இருந்தது, உங்க நோட்டில் எழுதி வச்சிருந்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி. 10ங்கிற ஒரு டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ண போறேன். அப்போ அந்த 10ங்கிறதா என்னது, வேல்யூ. அப்போ அடுத்து நான் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த 10ங்கிறது என்ன டைப் ஆஃப் டேட்டா, இந்த 10ங்கிறது நம்பர். நம்பர் அப்படின்னா நமக்கு என்ன டேட்டா டைப், நம்ம இங்க வரோம், நமக்கு என்ன டேட்டா டைப்ஸ்லாம் நமக்கு இருக்கு. ஸோ டேட்டா டைப்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்டிஜர், லாங், இதான் நம்மளோட டேட்டா டைப்ஸ். 10ங்கிறது ஒரு நம்பர், இட்ஸ் எ ஹோல் நம்பர். அப்போ எனக்கு இருக்கிற ஆப்ஷன் என்ன, இன்டிஜர், லாங். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நான் சூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு சின்ன நம்பர் தான். ஸோ ஐ எம் கோயிங் ஃபார் அன் இன்டிஜர், ரைட்? சரி, அப்போ நான் என்ன கொடுத்துட்டேன், இன்டிஜர்னு கொடுத்துட்டேன். இன்டிஜர்னு கொடுத்துட்டு நான் ஏ பி எக்ஸ் ஒய் அப்படி நான் கொடுத்துட்டு போயிடலாம் இல்லையா. ஏ பி எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே 10ங்கிற ஒரு வேல்யூவை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிட்டீங்க. பட் ஆனால் இப்போ எங்கே பாருங்களேன், கவுண்ட் ஆஃப் செஷன், நம்ம ஒரு 90 செஷன்ஸ் போகிறோம் அப்படின்னா கவுண்ட் ஆஃப் செஷன் இஸ் ஈக்குவல் டு நான் 19 கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ இது வந்து வேரியபிளோட நேம் இல்லையா, இங்கே இருக்கிறது வேரியபிளோட நேம். இந்த வேரியபிளோட நேமை இப்படி தான் எழுதணும்னு ஒரு ரூல் இருக்கு.
நம்ம டீட்டெயிலாக அது பார்க்கலாம். இப்படிதான் எழுதணும்னு ஒரு ரூல் இருக்கு. இது ஜென்ரலி கால்ட் அஸ் கேமல் கேஸ். இப்படிதான் எழுதணும்னு ஒரு ரூல் இருக்கு. இப்படி எழுதினா தான் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. எப்படி எழுதினாலும் ஒர்க், எல்லாமே ஸ்மால் லெட்டர் எழுதினா கூட இது ஒர்க் ஆகும், அது பிரச்சனை கிடையாது. பட் அண்டர்ஸ்டாண்ட் ரீடபிலிட்டி, அதுக்காக தான் அது. ஓகே, ஒரு பூலியன்னா எப்படி ஸ்டோர் பண்ணியிருப்போம்? பூலியன் இஸ் ஸ்டார்டட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. நல்லா கவனிச்சுங்க, இங்க கோட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ட்ரூங்கிற வார்த்தையை நம்ம அப்படி டைப் பண்ணணும். இப்படி ஸ்டோர் பண்ணீங்கன்னா யூ ஆர் ஸ்டோரிங் எ டேட்டா கால்ட் பூலியன். ஓகே, ட்ரூ அப்படிங்கிறத ஸ்டோர் பண்றீங்க, ஆர் இட் கேன் பி அ ஃபால்ஸ். இப்போ 4.5 ஒரு வேல்யூ வருது, இதை எனக்கு ஸ்டோர் பண்ணணும். நான் எப்படி ஸ்டோர் பண்றது? ஸோ 4.5 ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து டெசிமல். அப்போ டெசிமல்ல நமக்கு இருக்கிற ஆப்ஷன் என்ன? டெசிமல் அண்ட் டபுள், ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இதுல லீஸ்ட் ஒன் என்னது? டெசிமல், ரைட்? மெமரி கம்மியாக தான் ஆக்குபை பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? டெசிமல் எடுத்துட்டு இந்த டேட்டாவை நான் என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டோர் பண்ணிக்கலாம். பேரை ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஐ கேன் கோ ஃபார் எ ஸ்ட்ரிங், ரைட்? இப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாவை நீங்க உங்க ப்ரோக்ராம்ல நீங்க பண்ணலாம். ப்ரோக்ராம்ல பண்ணலாம்னு சொல்றீங்க, ப்ரோக்ராம் எங்க எழுதுவீங்கன்னு காட்டுங்க அப்படிங்கிறது. ஸோ அது அடுத்தது பார்க்கலாம். ஓகே, ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் போயிட்டாலும் எனக்கு அவுட்புட்டை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தான் நமக்கு இருக்கும், ரைட்? ஸோ அவுட்புட் எப்படி பார்க்கறது? அவுட்புட் எப்படி பார்க்கறது அப்படின்னா, அகைன் ஐ ஹவ் டு கோ பேக் டு தி பேசிக் ஸ்லைட். ஓகே, ரியல் டைம்ல ஒரு காம்பனண்டா நீங்க பில்ட் பண்றீங்கன்னா உங்க அவுட்புட் எங்க தான் தெரியும்? இந்த காம்பனன்ட்ஸ்ல தான் உங்களுக்கு அவுட்புட் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு எல்லா அக்கௌண்ட் ரெக்கார்டையும் கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணணும். அப்ப எல்லா அக்கௌண்ட் ரெக்கார்டையும் கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா இந்த ரெக்குவயர்மெண்ட்டை நான் பில்ட் பண்ணி முடிக்கும் போது எனக்கு என்ன இருந்திருக்கும்? ஒரு காம்பனன்ட் இருந்திருக்கும், ஒரு வியூ இருந்திருக்கும், ஒரு அபெக்ஸ் கோட் எழுதியிருப்பேன், பேக் எண்ட்ல இருந்து டேட்டா வந்து இங்க டிஸ்பிளே ஆகும், ரைட்? ஸோ இது ஒரு பார்ட். இப்போ நான் பிகினிங்ல இருக்கிறேன், நான் வந்து அபெக்ஸ் இப்பதான் கத்துக்க ஆரம்பிக்கிறேன், அப்ப நான் காம்பனன்ட் பில்ட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா வேண்டாம், இந்த பார்ட்டை விட்டுறலாம். இப்போ நீங்க எதுல மட்டும் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க? மாடல் அண்ட் கண்ட்ரோலர், இந்த ரெண்டு பார்ட்ல மட்டும் தான் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்? இனிஷியலி we will be learning the things, we will be learning the basics with model and controller. We will not touch view initially. ஓகேவா? அப்போ நான் மாடல் அண்ட் கண்ட்ரோலர் இது ரெண்டுலையுமே வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், இது ரெண்டுலையுமே நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா நான் எப்படி அவுட்புட் பார்க்கறது? அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு அபெக்ஸ்ல நம்ம யூஸ் பண்ற ஒரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா system.debug. ஸோ system.debug அப்படிங்கிறது அவுட்புட் இன்டர்மீடியேட் ரிசல்ட். ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி என்ன வருதுன்னு எனக்கு இன்டர்மீடியேட்டா பார்க்கணும். ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி யாருக்கு நான் ஷோ பண்ணணும்? என்னோட கஸ்டமருக்கு நான் ஷோ பண்ணணும். அப்ப கஸ்டமருக்கு ஷோ பண்ணணும் எனக்கு என்ன தேவை? காம்பனன்ட் தேவை. பட் அந்த காம்பனண்ட்டை பில்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னோட லாஜிக் கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத நான் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ நான் வந்து ஒரு 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு காம்பனண்ட்டை பில்ட் பண்ணி அவுட்புட்டை பார்க்கறதுக்கு பதில் என்னோட பிசினஸ் லாஜிக் கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறது நான் எப்படி பார்த்துக்கிறேன்? இனிஷியலி அபெக்ஸ்லயே நான் பார்த்துக்கிறேன். அப்ப அபெக்ஸ்லயே நீங்க அவுட்புட்டா பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவீங்க? system.debug. இந்த system.debug ஒன்லி ஃபார் டெவலப்பர்ஸ். டெவலப்பர் மட்டும்தான் இது. இதுக்கும் எண்ட் யூசருக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க system.debugன்னு கொடுத்தீங்கன்னா யாருக்கு இந்த ரிசல்ட் தெரிய போறது இல்லை? உங்க கஸ்டமர் ஆர் உங்க கிளைண்ட்டுக்கு இது தெரிய போறதே இல்லை. புரியுதா? அப்போ இந்த system.debug அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் டெவலப்பர்ஸ் தான். ஓகே, ஒன்லி ஃபார் டெவலப்பர்ஸ். அதே மாதிரி இன்னொரு பெஸ்ட் ப்ராக்டிஸும் சொல்லிடுறேன். நீங்க ஒரு கோடு எழுதிட்டீங்க, அந்த அபெக்ஸ் கோட்ல நிறைய டீபக் ஸ்டேட்மெண்ட், ஏகப்பட்ட டீபக் ஸ்டேட்மெண்ட் போட்டீங்க. இப்போ இந்த கோட் எல்லாமே எங்க டெவலப் பண்ணுவீங்க? நார்மலி we will be building it in the development environment இல்லையா? சேல்ஸ்ஃபோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் இருக்கும், ரைட்? டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் இருக்கும், அதை வந்து சாண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அது வந்து ஒரு அதுக்கு அடுத்தது அது வந்து ஒரு ஸ்டேஜிங் போகலாம் அல்லது ஒரு QA போகலாம். கடைசி அதோட டெஸ்டினேஷன் என்ன? உங்க கோடோட டெஸ்டினேஷன் என்ன? உங்க கோடோட கடைசியில கோடு போய் சேர்ற இடம் எங்க? ப்ரொடக்ஷன், ரைட்? ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட். ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்ல உங்களோட லைவ் டேட்டா இருக்க போகுது. உங்க லைவ் டேட்டால தான் இந்த கோடு ஒர்க் ஆக போகுது. அப்போ ப்ரொடக்ஷனுக்கு நீங்க மூவ் பண்ணும்போது கண்டிப்பா இந்த டீபக் எல்லாமே நீங்க மேக்ஸிமம் என்ன பண்ணிடணும்? கிளியர் பண்ணிடணும். டெஸ்டிங் என்வரான்மெண்ட்ல இல்ல உங்களோட டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட்ல நீங்க இதை வச்சுக்கலாம். ப்ரொடக்ஷன் போகும்போது யூ ஷுட் அவாய்ட் தீஸ் டீபக்ஸ். அப்ப இந்த system.debug அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி ரிசல்ட்டை நான் என்னோட ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்காக நான் யூஸ் பண்றது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் டெவலப்பர்ஸ், நாட் ஃபார் எண்ட் யூசர். எண்ட் யூசர் அப்படின்னா கண்டிப்பா யூ ஷுட் ஹாவ் எ வியூ இல்லாம ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ண முடியாது. ஸோ நான் செஷன்ல நிறைய பேர் பார்க்குறேன், ஒரு லிஸ்ட் எழுதுறாங்க, ஒரு கோட் எழுதுறாங்க, கோட் எழுதிட்டு டீபக் பண்றதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த மொத்தத்தையும் அப்படியே கொண்டு வந்து டீபக் பண்ணிடுறாங்க. யூ ஷுட் யூனோ
அதாவது அந்த டேட்டாவை டிஸ்பிளே பண்றதுக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், என்டையர் லிஸ்ட்டை டிஸ்பிளே பண்றதை விட. ஓகே, அது அப்சர்வேஷன். ஸோ நம்ம செஷன்ல நம்ம பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஸோ நிறைய பேசிட்டே இருக்கிறோம், ரைட்? ஓகே ஃபைன். இந்த கோடெல்லாம் எங்கே எழுதுறது? மேபி அப்சல்யூட் பிகினர்ஸ் இருப்பாங்க, ரைட்? இந்த கோடெல்லாம் எங்கே எழுதுறது? ஸோ ஆஸ் யூஷுவல் கோட் எழுதுறதுனா கண்டிப்பாக சேல்ஸ்ஃபோர்ஸ்குள்ளே வந்து தான் ஆகணும். ஸோ இதுதான் உங்களோட சேல்ஸ்ஃபோர்ஸ் விண்டோ. ஸோ ஆல்ரெடி கோட் தெரிஞ்சவங்க பொறுத்துக்குங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கோட் பண்ணுறவங்களுக்கு திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல், ரைட்? ஸோ இப்போ யூஐ அல்லது காம்பனன்ட் அப்படின்னு சொன்னா, இப்போ இன்னும் நீங்க ஸ்க்ரீன்ல பாக்குறீங்களா, டெமோ ஸ்க்ரீன் ஃப்ளோன்னு ஒன்று இருக்கு. திஸ் இஸ் a யூஐ, யூசர் இன்டர்ஃபேஸ், ரைட்? இதுல தான் யூசர் வந்து என்ன பண்ண போறா, ஒரு நம்பரையோ ஏதோ டைப் பண்றாங்க, பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த டேட்டா எங்க போக போகுது, நேரா உங்களோட கண்ட்ரோலர் அபெக்ஸுக்கு வர போகுது. அபெக்ஸ் போய் பேக் எண்ட்ல கனெக்ட் பண்ணி டேட்டாவை எடுத்துட்டு வந்து அகைன் ஃப்ரண்ட் எண்ட்ல டிஸ்பிளே பண்ணும், ரைட்? இதுதான் த ஹோல் பிக்சர். அப்படின்னா இப்படிதான் இருக்கும். ஓகே, நான் எங்க போய் கோட் எழுதுறது அதை சொல்லுங்க அப்படின்னா, இங்க டாப்ல யூ ஹேவ் ஏ செட்டப், ரைட்? இந்த செட்டப்ல வந்தீங்க அப்படின்னா டெவலப்பர் கன்சோல் இருக்கும். இந்த டெவலப்பர் கன்சோல்ங்கிறது நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் ஓப்பன் எ விண்டோ. ஓகே, இந்த விண்டோல தான் ஜென்ரலி யூ யூஸ் டு ரைட் யுவர் கோட். உங்களோட கோடை எழுதுறது, இந்த கோடை ப்ராக்டிஸ் பண்றது எல்லாமே எங்க நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் நடக்கும். இதான் உங்களோட டெவலப்பர் கன்சோல். இந்த டெவலப்பர் கன்சோல்ல எப்படி நான் ஒரு கோடு எழுதுறது? சேல்ஸ்ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எழுதுற கோடு எல்லாமே ஒரு கிளாஸுக்குள்ள தான் எழுதுவீங்க. இட்ஸ் அ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போ ஒரு கோடு எழுதுனா கண்டிப்பா நான் என்ன பண்ணணும்? ஃபைல், நியூ அபெக்ஸ் கிளாஸ். ஓகே, அதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கிறேன், டெமோ அபெக்ஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா டூப்ளிகேட்னு வந்துடும். ஆல்ரெடி அதே நேம்ல ஒரு கிளாஸ் இருந்ததுன்னா, ஸோ லெட் மீ கிரியேட் எ நியூ கிளாஸ், ஃபைல் நியூ அபெக்ஸ் கிளாஸ். லெட் மீ ரைட் ஓகே ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் எழுதுறேன். ஆல்ரெடி அதே பேர்ல ஒரு கிளாஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கிரியேட் ஆயிடும், ரைட்? ஸோ சிம்பிளா ஒரு கிளாஸ் கிரியேட் ஆகும். இதுக்கு உள்ளதான் உங்க பிசினஸ் லாஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே நீங்க எழுதுவீங்க. ஓகே, அப்போ கிளாஸ் இல்லாம நம்ம சேல்ஸ்ஃபோர்ஸ்ல என்ன பண்ண முடியாது, கோட் எழுத முடியாது. திஸ் இஸ் a பேசிக் ரிக்வயர்மெண்ட். பட் நம்ம இனிஷியல் ஸ்டேஜஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம இந்த பார்ட்டுக்குள்ள வர போறது இல்லை. ஓகே, ஸோ டெம்பரரி ரிசல்ட்ஸ், டெம்பரரியா இந்த சிண்டாக்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரியான அனாலிசிஸ்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு இன்னொரு வே இருக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் அனானிமஸ் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் அனானிமஸ் விண்டோ. இதுதான் அனானிமஸ் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டீபக்ல வந்தீங்க அப்படின்னா ஓப்பன் எக்ஸிக்யூட் அனானிமஸ் விண்டோ, ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இ. நீங்க எழுதுற எந்த கோடை வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள் டிக்ளரேஷன் நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா? எனக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும், இன்டிஜர் கவுண்ட் ஆஃப் செஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90. மறக்காம என்ன பண்ணணும், செமிகோலன் போட்டுக்கணும். ஓகே, வாட் இஸ் மீன் பை செமிகோலன்? ஒரு லைன் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறத கம்பைலருக்கு சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த செமிகோலன். செமிகோலன் போட்டீங்கன்னா என்ன மீனிங்? இது முடிஞ்சது, இந்த லைன் இதோடு முடிஞ்சது, இதுக்கும் அடுத்த லைனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த செமிகோலன். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இட் வில் ஹாவ் செமிகோலன். சில லாங்குவேஜ் பைத்தான் மாதிரி பார்த்தீங்கன்னா கோலன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க, கடைசியில் செமிகோலன் கூட கொடுக்க மாட்டாங்க. லாங்குவேஜ் டு லாங்குவேஜ் இந்த சிண்டாக்ஸ் மாறப்போகுது, லாஜிக்ஸ் மாறப்போகுது. ஸோ இப்படி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளா இந்த மாதிரி நீங்க அனானிமஸ் விண்டோல டைப் பண்ணிக்கலாம். அப்போ வாட் இஸ் மீன் பை அனானிமஸ் விண்டோ? உங்க ரஃப் நோட், உங்களோட ரஃப் நோட் தான் இந்த அனானிமஸ் விண்டோ. ஓகே, எனக்கு டெஸ்ட் நான் போறதுக்கு முன்னாடி இல்லை, ஒரு அப்ளிகேஷன் எழுதுறேன். ஒரு அப்ளிகேஷன் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருப்போம், நமக்கு மேபி தப்பு வரும்னு நம்ம ஒரு வேளை திங்க் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரஃப் பேப்பர்ல எழுதி பார்த்துக்குவோம், ரைட்? இது கரெக்டா வருதா இல்லையான்ட்டு. அந்த மாதிரி ஒரு டெவலப்பருக்கு இருக்கிற ஒரு ரஃப் நோட் தான் இந்த அனானிமஸ் விண்டோ. இந்த அனானிமஸ் விண்டோல நீங்க எழுதி எழுதி அழிச்சு விளையாடிக்க வேண்டியது, அவ்வளவுதான். ஓகேவா? சைன். அப்போ இதுல எழுதுனா இதுதான் என்னோட டெஸ்டினேஷனா அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. உங்க டெஸ்டினேஷன் எங்க இருக்கு? இதுதான் உங்களோட டெஸ்டினேஷன். நீங்க எழுதுற பிசினஸ் லாஜிக் கடைசி எங்க தான் வந்து உட்கார போகுது? இந்த கிளாஸுக்குள்ள தான் வந்து உட்கார போகுது. பட் கிளாஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி டெம்பரரியா நான் வந்து ஏதாவது கால்குலேஷன்ஸ் பண்ணி பார்த்துக்கணும், ஏதாவது கோட் எழுதி பார்த்துக்கணும் அப்படின்னா இது பண்ணிக்கலாம். அப்ப இது எழுதுன உடனே என்னோட யூசர் இதை யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா உங்க யூசர் இதை யூஸ் பண்ண முடியாது. உங்க யூசர் இந்த கிளாஸை வந்து யூஸ் பண்ற மாதிரி நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்களோட லாஜிக்ஸை எங்க தான் எழுதணும்? கிளாஸுக்குள்ள தான் எழுதணும். இது ஒரு டெம்பரரி விண்டோ. ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, டீபக் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். இந்த டீபக்கை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க நம்ம டைப் பண்ண வேண்டியதுதான் சிஸ்டம் டாட் டீபக். இது வந்து இன்டெலிசென்ஸ் எடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் மீன் பை இன்டெலிசென்ஸ் எடிட்டர்? இன்டெலிசென்ஸ் எடிட்டர் அப்படின்னா இந்த எடிட்டர்ஸ் நம்மளோட டெவலப்மெண்ட்டை ஃபாஸ்டா பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டாட் வச்ச உடனே சிஸ்டம் யூஸ் பண்ணி என்னெல்லாம் நான் ஆக்சஸ் பண்ண முடியுமோ எல்லாமே எனக்கு லிஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா? இதுதான் இன்டெலிஜென்ஸ் எடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நான் டிஇன்னு டைப் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக் எனக்கு வந்துடும். ஒரு பெட்டர் ப்ரோக்ராமர் எப்படி இருப்பாரு அப்படின்னா, இது எல்லாத்தையும் இப்போ சிஸ்டத்துக்கு உள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இது இவ்வளோத்தையும் கண்டிப்பாக அவர் படிக்க மாட்டார். ஓகே, ஒரு பெட்டர் டெவலப்பர் ஒரு பெஸ்ட் டெவலப்பர் என்ன பண்ணியிருப்பாரு, பேசிக்ஸா இந்த சிஸ்டம் டாட் வச்சா எனக்கு என்ன தேவை, டீபக் தேவை, நான் இதை மட்டும் படிச்சுக்குவேன். அப்போ ஃபியூச்சர்ல ஒரு தேவைப்பட்டதுன்னா நான் எப்படி படிச்சுக்குவேன், இந்த சிண்டாக்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்போ நாட்கள் போக போக நம்ம அபெக்ஸ் படிக்க படிக்க இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சோம் அப்படின்னா, புதுசாக நம்ம படிக்காத ஒரு விஷயம் வந்தா கூட நம்மளால செல்ஃபாவே அதை என்ன பண்ணிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, அந்த இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ப்ராக்டிஸ் போக போக. சிஸ்டம் டாட் டீபக். இப்போ ஒரு டெக்ஸ்ட் அவுட்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்துக்கணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்பர் அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கக்கூடாது. ஓகே, அப்போ ஒரு டெக்ஸ்ட்டை நீங்க ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா வெல்கம் அப்படின்னு கொடுத்துக்கிறீங்க. அடுத்தது நான் என்ன பிரிண்ட் பண்ண போறேன், இந்த நம்பரை பிரிண்ட் பண்ண போறேன். இந்த நம்பர் நான் எப்படி பிரிண்ட் பண்ணலாம், 19 பிரிண்ட் பண்ணலாம். ரைட். அடுத்து இந்த நம்பரை நான் எப்படி பிரிண்ட் பண்ணலாம், எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறனோ அந்த வேரியபிள் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணலாம். இதையும் காப்பி பண்ணி நான் எங்க பண்ணிக்கிறேன், இங்க கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கும் லைன் நம்பர் 3க்கும் லைன் நம்பர் 4க்கும் என்ன வித்தியாசம்? லைன் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நான் எத்தனை வாட்டி ரன் பண்ணாலும் இது 19 தான் இருக்க போகுது. ரைட். லைன் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் இந்த 90 நான் 119 மாத்தினா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு லைன் நம்பர் 4ல 119 எனக்கு டிஸ்பிளே ஆயிரும். லைன் நம்பர் 3 மாறுமா, மாறாது. ஸோ தட்ஸ் வை திஸ் இஸ் கால்ட் வேரியபிள். ஏன் அதுக்கு வேரியபிள்னு பேர் வச்சிருக்காங்க, இட் வில் வேரி இட்ஸ் வேல்யூ. அதோட வேல்யூ அது என்ன பண்ணிட்டே இருக்கும், வேரி பண்ணிட்டே இருக்கும். அதனால அது வேரியபிள். அதை நான் என்ன பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இந்த இடத்துல நான் 119 கொடுத்துட்டேன் அப்படின்னா எங்கெல்லாம் நான் கவுண்ட் ஆஃப் செஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்றேனோ எல்லா இடத்துலயும் என்ன சப்ஸ்டியூட் ஆயிரும், 190 சப்ஸ்டியூட் ஆயிரும். அதுக்கு பதில் நான் இப்படி 19 கொடுத்துருந்தேன் அப்படின்னா இப்போ 119 மாத்திரம்னா எல்லா இடத்துலையும் போய் நான் 190 மாத்திக்கிட்டே இருக்கேன். ஒரு 100 லைன்ஸ்ல கொடுத்துருக்கீங்கன்னா 100 லைன்ஸ்லயும் போய் 190 கொடுப்பீங்க. இப்படி கொடுத்தா என்ன அட்வான்டேஜ், ஒரு லைன்ல மாத்தினா போறோம், 100 லைன்ஸும் ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கும். அப்போ வேரியபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். வேரியபிளோட அட்வான்டேஜ் இப்போ பாக்குறீங்க, இதுதான் வேரியபிளோட அட்வான்டேஜ். ஸோ இட் வில் ஹெல்ப் யூ டு வேரி இட்ஸ் வேல்யூ அட் ரன் டைமா இருந்தாலும் சரி, ஒரு உங்க கம்பைலேஷன் டைமா இருந்தாலும் சரி, அதோட வேல்யூ அதை என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கும். ஹியூஜ் அட்வான்டேஜ். ரீயூசபிலிட்டி உங்களுக்கு இங்க வருது. ஸோ கோடிங் அப்படின்னாலே ரீயூசபிலிட்டி, எந்த அளவுக்கு நீங்க ரீயூசபிள் கோடு எழுதுறீங்களோ அதை வச்சு உங்களோட ஸ்டாண்டர்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, எந்த அளவுக்கு ஹி இஸ் அ குட் ப்ரோக்ராமர் அப்படிங்கிறது. ரீயூசபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் இதெல்லாம் எழுதிட்டேன். இதோட அவுட்புட் நான் பார்க்கணும். எப்படி பார்க்கறது, கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும், எக்ஸிக்யூட், எக்ஸிக்யூட் ஹைலைட்டட். எக்ஸிக்யூட் அப்படின்னா இந்த 4 லைனும் சேர்ந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். எக்ஸிக்யூட் ஹைலைட்டட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு லைன் மட்டும் எனக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 4th லைன் மட்டும் வேணும். அப்போ நான் 4th லைனை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட் ஹைலைட்டட் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ அந்த 4th லைன் மட்டும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் வரும். ஓகே, இதுதான் எக்ஸிக்யூட் ஹைலைட்டடுக்கு உள்ள டிஃபரன்ஸ். அதுக்கு அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா ஓப்பன் லாக் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்ட்டு. நான் எக்ஸிக்யூட் போறேன். ஓகே, எக்ஸிக்யூட் போறேன். அதுக்கு முன்னாடி கீழே பாட்டம்ல பாத்தீங்கன்னா நிறைய டேப் இருக்கு. ரைட், நிறைய டேப் இருக்கு. லாக், டெஸ்ட், செக் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, இதுல லாக் அப்படின்னா உங்களோட இந்த நீங்க இங்க கொடுக்குற சிஸ்டம் டாட் டீபக் இதோட அவுட்புட் உங்களுக்கு எங்க வரும்னா இந்த லாக்ல தான் வரும். Each and every execution will produce a log here. அந்த லாகை ஓபன் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஃபைன். நான் இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்றேன். இந்த இடத்த நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கீழே இந்த லாக்ங்கிற டேபுக்கு கீழே இருக்கிறது இப்போ இது பிளாங்கா இருக்கு, எம்டியா இருக்கு, ஒண்ணுமே இல்லை. லெட் மீ ட்ரை டு எக்ஸிக்யூட். ஓகே, நான் எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட் பண்ண உடனே கீழே ஒரு லைன் கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா, ஒரு ரோ கிரியேட் ஆயிடுச்சு. ரைட். இப்போ இந்த ரோவை ஓபன் பண்ணா, இந்த ரோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதுதான் லாக் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாக் விண்டோல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஓகே, எப்படி டேட்டா ஸ்டோர் ஆகுது, எங்கெல்லாம் டேட்டா போகுது, இந்த என்டையர் இன்ஃபர்மேஷன் உங்க கோடோட என்டையர் ஹிஸ்டரியுமே இது ட்ராக் பண்ணும். ஓகே, பட் ஆஸ் எ டெவலப்பரா எனக்கு தெரிஞ்சு இதை ரொம்ப பெரிய அளவில் யாருமே ரொம்ப மைன்யூட்டா இதை வாட்ச் பண்றதெல்லாம் இல்லை. சிம்பிளா அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா கீழே டீபக் ஒன்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணா நம்ம எங்கெல்லாம் சிஸ்டம் டாட் டீபக் கொடுத்தோமோ, நம்ம எங்கெல்லாம் சிஸ்டம் டாட் டீபக் கொடுத்தோம், 2வது லைன்ல சிஸ்டம் டாட் டீபக் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்கொயர் பிராக்கெட்ல 2 டீபக் வெல்கம்,
மூணாவது லைன்ல 90 பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம், 90 பிரிண்ட் ஆகுது. ஃபோர்த் லைன்ல கவுண்ட் ஆஃப் செஷன்ஸ் போட்டிருக்கோம். கவுண்ட் ஆஃப் செஷன்ங்கிறது வேரியபிள், அதுல என்ன வேல்யூ இருக்கு, 190 இருக்கு. ஸோ 190 பிரிண்ட் ஆயிருக்கு. இது எந்த லைன், ஃபோர்த் லைன். உங்களுக்கு இந்த லைன் நம்பருமே காட்டிடும். ஸோ இது ஒரு ஈஸியான ஒரு இண்டிகேஷன், எந்த லைன்ல இருந்து இது பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்போ எக்ஸிக்யூட் பண்ணா ஒரு லாக் கிரியேட் ஆகும். அந்த லாகை ஓப்பன் பண்ணி டீபக் ஒன்லிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் டாட் டீபக் கொடுத்துருக்கிறது மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அப்போ என்ன நான் இப்போ அச்சீவ் பண்ணியிருக்கிறேன், சம்திங் ஐ பிரிண்டட். சில விஷயங்களை நான் என்ன பண்ணியிருக்கேன், பிரிண்ட் பண்ணியிருக்கேன் ஃபார் டெவலப்பர், நாட் ஃபார் த எண்ட் யூசர். இந்த டீபக் எடுத்து விட்டீங்க அப்படின்னா பழையபடியும் எல்லாமே இருக்கும். இதுக்குள்ள ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க வேல்யூஸ் பிரிண்ட் ஆனது இதுக்குள்ள இருக்கும். இங்க பாருங்க 190 பிரிண்ட் ஆயிருக்கு, 90 பிரிண்ட் ஆயிருக்கு, வெல்கம். ஸோ இது என்டையர் டிரான்சாக்ஷனும் சேர்ந்து நமக்கு வரும். நமக்கு அதெல்லாம் எனக்கு கன்ஃபியூஷனா இருக்குப்பா, முதல்ல எனக்கு அவுட்புட் மட்டும் பார்க்கணும். சிம்பிளி கிளிக் டீபக் ஒன்லி, யூ வில் கெட் திஸ். ஓகேங்களா? ஸோ இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் அப்படிங்கிறத கொடுத்தோம். நம்ம இதை க்ளோஸ் பண்ணீங்கன்னா அது போயிடும். இப்போ இதே மாதிரி நிறைய லாக் ஒவ்வொரு தடவையும் வரும். இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், கிளியர் பண்ணணும்னா இந்த டீபக்ல வந்தீங்க அப்படின்னா கிளியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, லாக் பேனல். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க வந்தது போயிடும். ஓகே, ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா செகண்ட் பட்டன் கிளிக் பண்ண போறேன். வெல்கம் மட்டும் நான் சூஸ் பண்றேன், எக்ஸிக்யூட் ஹைலைட்டட் போறேன். எக்ஸிக்யூட் ஹைலைட்டட் போகும்போது எனக்கு என்ன ஆயிருக்கும், அந்த ஒரு லைன் மட்டும் எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். அகைன் ஓபன் பண்றேன், டீபக் ஒன்லி கிளிக் பண்றேன், அந்த ஒரு லைன் மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ ஒரு அனானிமஸ் விண்டோ, உங்களோட ரஃப் நோட்ல நிறைய லைன் எழுதியிருக்கீங்க, ஒரு லைன் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் எக்ஸிக்யூட் ஹைலைட்டட். ஓகே, இது பக்கத்துல ஓப்பன் லாக்னு ஒன்று இருக்கு, இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இப்போ அவுட்புட் பார்க்கறதுக்கு என்ன பண்றேன், ஸ்டெப் 1 எக்ஸிக்யூட், ஸ்டெப் 2 டபுள் கிளிக், ஸ்டெப் 3 செக் பாக்ஸ் டீபக் ஒன்லி, ரைட்? இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க, இந்த ஓப்பன் லாக்ங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுட்டு எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுது பாருங்க, இது எக்ஸிக்யூட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இந்த லாக் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு ஒரு வேலை மிச்சம் ஆயிடுச்சு. என்ன வேலை எனக்கு மிச்சம் ஆயிடுச்சு, நான் இங்க போய் கிளிக் பண்ண வேண்டிய வேலை மிச்சம் ஆயிடுச்சு. ஸோ டைம் சேவிங். எப்பவுமே ஒரு பெஸ்ட் டெவலப்பர் அப்படின்னா எவ்வளவு ஃபாஸ்டா பண்றீங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஷார்ட்கட்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க வந்து உங்கள் ஸ்டைலுக்குள்ள கொண்டு வந்துக்கணும், உங்க கோடிங் ஸ்டைலுக்குள்ள, உங்க டெவலப்பிங் ஸ்டைல்ல. ஸோ திஸ் வில் டெஃபினெட்லி சேவ் லாட் ஆஃப் டைம், ப்ரொடக்டிவிட்டி வில் இம்ப்ரூவ், ரைட்? ஸோ அதுக்காக தான். அப்போ இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஒரு விஷயத்த ஸ்க்ரீன்ல பிரிண்ட் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். இது ஹைலைட்டட்னா என்ன, எக்ஸிக்யூட்னா என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இந்த அவுட்புட்டை நான் எங்க போய் பார்க்கறது அப்படிங்கறது பார்த்துட்டீங்க. முக்கியமான ஒரு விஷயம், இந்த விண்டோவை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க, நாளைக்கு வந்து திருப்பி ஓபன் பண்றீங்க அப்படின்னா இந்த கோடு இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஏன்னா இது ரஃப் நோட், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, ரஃப் நோட். ஸோ நீங்க இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஒரு கோடு ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா ஆல்வேஸ் பெட்டர் இதை என்ன பண்ணிக்கோங்க, இதை காப்பி பண்ணி ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர்ல போட்டு வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ்ல கோடு எழுதுனீங்க அப்படின்னா நீங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே சேல்ஸ்ஃபோர்ஸ்க்குள்ள ஸ்டோர் ஆயிரும். அனானிமஸ் விண்டோல நீங்க எழுதுறது எதுவுமே ஸ்டோர் ஆகும்னு கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இன்டர்னலி சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஐடிஇ செஷன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுது. ஐடிஇ செஷன்ஸ் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கோடு எழுதுறத ஒரு டெம்பரரியா அது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்க லோட் பண்ணும்போது அந்த செஷன்ல இருந்து எடுத்துட்டு வந்து, அது ஒரு பேக்எண்ட்ல அவங்க ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான் யூஸ் பண்றாங்க, அதுல இருந்து எடுத்துட்டு வந்து இந்த கோடை டிஸ்பிளே பண்றாங்க. இமேஜின் பண்ணுங்க, ஒரு சாண்ட் பாக்ஸ் இருக்கு, ஒரு என்வரான்மெண்ட், 2 டெவலப்பர் இருக்கிறாங்க. ஒரு டெவலப்பர் ஓபன் பண்றாரு, கோடெல்லாம் அடிக்கிறாரு, அனானிமஸ் விண்டோல சம்திங் எக்ஸிக்யூட் பண்றாரு. அதே டைம்ல இன்னொருத்தர் என்ன பண்றாரு, அதே சாண்ட் பாக்ஸ்ல ஒர்க் பண்றாரு, அந்த டெவலப்பரும் அவரும் அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் யூஸ் பண்ணி லாகின் பண்றாரு. அவர் ஓபன் பண்ணி அவரும் கோட் அடிக்கிறாரு அனானிமஸ் விண்டோல. இப்போ கடைசியா யாரோட செஷன் லைவா இருக்கோ அதை பொறுத்து தான் 2 பேருமே இன்னைக்கு க்ளோஸ் பண்ணி நாளைக்கு வந்து ஓபன் பண்ணும்போது எந்த கோடு அதுல டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, சிம்பிளா சொல்ல வர்றது என்ன அப்படின்னா அனானிமஸ் விண்டோல எழுதுறது எதுவுமே உங்களுக்கு பர்மனண்டா ஸ்டோர் ஆகாது. ஸோ உங்களோட சேஃப்டி பர்பஸ்க்கு நீங்க இந்த கோடை காப்பி பண்ணி எங்கேயாவது பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது டெம்பரரி விண்டோ. இந்த கிளாஸ்ல நீங்க என்ன எழுதுறீங்களோ இது எப்பவுமே உங்களுக்கு சேவ் ஆயிருக்கும். இங்க நீங்க அப்படியெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் நான் கோடு எழுதணுமா, அது அடுத்த கொஸ்டின். பிஃபோர் ஐ வைண்ட் அப், அது அடுத்த கொஸ்டின் இல்ல. டெவலப்பர் கன்சோல்ங்கிறது சேல்ஸ்ஃபோர்ஸ்க்கு உள்ளேயே உங்களுக்கு கொடுக்குற ப்ரௌசர் பேஸ்டு எடிட்டர்.
இதே மாதிரி லாட் ஆஃப் எடிட்டர்ஸ் இருக்கு. VS Code வெரி ஃபேமஸ் எடிட்டர், டெக்ஸ்ட் எடிட்டர். அதை டெக்ஸ்ட் எடிட்டர் சொல்றத விட கோட் எடிட்டர். அதே மாதிரி IntelliJ IDE, இதுவும் நிறைய டெவலப்பர்ஸ் யூஸ் பண்றாங்க. நம்ம கண்ட்ரில எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. நிறைய பாத்தீங்கன்னா தெரியும். IntelliJ IDE இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு ஆக்சுவலி. ஸோ முடிஞ்ச ஒரு செஷன் ஐ வில் கிவ் அன் இன்ட்ரோடக்ஷன் டு IntelliJ IDE. கொஞ்சம் மெமரி நிறைய ஆக்குபை பண்ணும் மிஷின்ல. அது இந்த எடிட்டரோட ஒரு பிரச்சனை. ஸோ VS Codeமே அப்படித்தான். ஸோ இந்த மாதிரி எடிட்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்க்கறது டெவலப்பர் கன்சோல். இந்த தடவை we are going to give some introduction to VS Code for Apex developers also. இதுக்கு முன்னாடி நம்ம VS Code LWC செஷன்ல மட்டும் தான் நம்ம டச் பண்ணோம். இந்த தடவை பிளான் டு கிவ் introduction to VS Code. VS Codeல எப்படி ஒரு கோட் எழுதுறது, அதை எப்படி ப்ரொடக்ஷன் கொண்டு போகிறது, that is also we are going to introduce. ஸோ இந்த மாதிரி இந்த 3 இடங்கள்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், பேசிக்கலி கோடு எழுதிக்கலாம். பிகினருக்கு ப்ரிஃபர் பண்றது டெவலப்பர் கன்சோல். இதை இன்ஸ்டால் பண்ணி இதுல போட்டு மண்டை உடைக்கிறதுக்கு அந்த நேரத்தை பேசிக்ஸ் படிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Once we feel that our coding muscles are built, then we can move to VS Code. Okay, fine. So இன்னைக்கு செஷன் இதோட நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செஷன் வில் பி ஆன் மண்டே. செஷனோட கேலண்டர்ஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னா we will be implementing in the group, I guess. Now it's time for Q&A. Any questions? Open to questions. Slides scroll பண்ண சொன்னீங்கன்னா I am ready to scroll. Yeah, Nagarajan. Yes. எஸ் காசிம். அந்த இப்போ டைம் வந்து நீங்க GMT பேஸ் பண்ணி வரும்னு சொன்னீங்கல்ல. எஸ். இப்போ நம்ம ஆக்சுவலி வந்து நம்ம கரன்சி வந்து எப்படி செலக்ட் பண்றோமோ, எந்த கரன்சியில போட்டாலும் நமக்கு வந்து அவுட்புட் வந்து INRல தான் வரப்போகுது. எந்த கரன்சி நம்ம வந்து குளோப்ல வந்து நம்ம செட் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி டைம் வந்து அந்த மாதிரி கால்குலேட் ஆகிக்காதுங்களா? அப்படிதான் வரும். நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, பேக் எண்ட்ல அது எப்படி ஸ்டோர் பண்ணுது சேல்ஸ்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ நீங்க IST டைம் ஜோன்ல நீங்க ரெக்கார்டு கிரியேட் பண்றீங்கன்னா, ரெக்கார்டை கிரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா IST டைம் ஜோன்ல தான் அந்த டேட் அண்ட் டைம் அது கரெக்டாக தான் காட்டும். பட் இன்டர்னலா எப்படி ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா GMTல ஸ்டோர் பண்ணும். ஏன் அதை நான் எக்ஸ்க்ளூசிவா சொன்னேன் அப்படின்னா, ஒரு டெவலப்பர் நிறைய டைம் என்ன பண்ணுவாரு, ரெக்கார்டு எடுக்கிறதுக்கு கொரி எழுதுவார் இல்லையா, கோட் எழுதுவார், சாக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சாக்கல் கோட் எழுதுவார். அந்த சாக்கல் கோட் எழுதும் போது அவரு டேட் டைம் அவர் யூஸ் பண்ணாருன்னா உங்களுக்கு எப்படி எடுக்கும், கரண்ட் டேட் அண்ட் டைம் அது எடுத்துக்கும், ரைட்? பட் இன்டர்னல் அது எப்படி இருக்கும், GMT மோட்ல இருக்கும். there is a difference. ஓகே, அவர் எந்த கண்ட்ரில இருந்து ஒரு என்ட்ரி பண்ணாலுமே நமக்கு அவுட்புட் வரது இந்தியன் யூசர். நான் இந்தியன் அப்படின்னு நான் போக மாட்டேன். யூசர் டைம் ஜோன், யாரு லாகின் பண்ணிருக்காங்களோ அவங்களோட டைம் ஜோன்ல அது டிஸ்பிளே ஆகும். ஓகே, அப்போ டிஃபரெண்ட் டைம் ஜோனை எப்படி ட்ராக் பண்றாங்க இன்டர்னலான்னு பாத்தீங்கன்னா, இந்த டேட் அண்ட் டைம் சேல்ஸ்ஃபோர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, GMT ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அது ஈஸியா இருக்கு. ஸோ வெளியே டிஸ்பிளே பண்ணும்போது இன்டர்னலா அவங்க கோட் எழுதியிருப்பாங்க இல்லையா, சேல்ஸ்ஃபோர்ஸோட கோட் இருக்கும்ல, அது என்ன பண்ணிக்கும், GMT எடுத்து யூசர் ரெக்கார்ட்ல போய் அவங்க டைம் ஜோன் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு மாத்தி UIல அவங்க ரெண்டர் பண்ணிடுறாங்க. இது நம்ம பண்ணும்போது இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரைட்? நம்ம ஒரு காம்பனன்ட் பில்ட் பண்ணும்போது இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரைட்? அது ஓகே, தேங்க் யூ. எஸ், டேட்டா டைப் சொல்லிட்டீங்களா, அது வந்து ஸ்ட்ரிங் வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பா இல்ல நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பா? ஸ்ட்ரிங் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். அந்த பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க ஆப்ஜெக்ட்ஸும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி நீங்க டேட்டாவை பாஸ் பண்ணும்போது there is a difference. நான் அது செஷன்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். there is a concept called call by value, call by reference. அதுல இந்த பிரிமிட்டிவ்ல வந்து பிரிமிட்டிவ்க்கும் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நியூங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் செஷன்ல. ஒரு ஸ்ட்ரிங் சில பேர் வந்து பிரிமிட்டிவ் டைப்ல எடுத்துக்கிறாங்க, சில பேர் நான் பிரிமிட்டிவ் டைப் சொல்றாங்க. இல்ல, நீங்க பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படி பார்த்தா இன்டிஜர்னு சொல்றீங்க. இன்டிஜர் கூட என்னன்னா நீங்க கிளாஸ் எழுதலாம் இல்லையா, ரைட்? ஸோ சில லாங்குவேஜ்ல கிளாஸ் கிரியேட் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இங்க அப்படி இல்லை. பட் அது டிஃபரன்ஸ் இருக்கு. நியூங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணாலே நீங்க அனானிமஸ் விண்டோல இருந்து ஒரு டேட்டாவை பாஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க அனானிமஸ் விண்டோல, யூ ஆர் கோயிங் டு பாஸ் இட் டு யுவர் கோட் using a parameter. Then if you are going to change the value in the Apex class, it will reflect in the anonymous window also. Okay, internally it will be using a pointer mechanism to track that. So adu nama demo valiya nama explain pannalam. We will explore that. Okay, any other sessions? Sorry, any other questions? Nagarajan sir. Yeah, Sindhuja.
ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்ல வந்து லிஸ்ட் வந்து ஆர்டர்ட் கலெக்ஷன் சொன்னீங்க இல்லையா? ஸோ ஹவ் இட் ஸ்டோர்ட் இன் மெமரி அது டிபெண்ட்ஸ்ன்னு சொன்னீங்க. ஸோ செட் வந்து அன்ஆர்டர்ட் கலெக்ஷனா அதுவும் அதே டிபெண்ட், அதோட பேசிக்கும் வந்துட்டு மெமரி ஸ்டோரின் அது மாதிரி தான் இருக்குமா? இல்ல எல்லாமே நம்ம யூஸ் பண்ற எல்லா வேரியபிளுமே ரன் ஆகும்போது மெமரியில போய் தான் ஸ்டோர் ஆகும். அதான் ஹீப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்க அனானிமஸ் விண்டோல நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த அனானிமஸ் விண்டோல பாத்தீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா செக் பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா? இந்த நீங்க செக் பாயிண்ட்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஹீப்போட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இங்க தெரியும். நம்ம செஷன்ல நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த டாபிக் உள்ள போகும்போது வில் எக்ஸ்பிளைன் தட் இது ஹீப் குள்ள எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சார். நாகராஜன், எஸ், கண்டிஷனல் அண்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஆச்சு? கண்டிஷனல் அப்படிங்கிறது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமௌண்ட் 5,000க்கு மேலே இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணணும். இதுதான் உங்களோட பிசினஸ் ரிக்குவயர்மெண்ட். அப்போ செக் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? கண்டிஷனல் இஃப் யூஸ் பண்ணிடுவோம். ஓகே, லூப் அப்படின்னா சிம்பிளா சொல்றேனே, ஏஜே ஸ்கில் இதை 10 தடவை பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்போ 10 தடவை பிரிண்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணலாம்? சிஸ்டம் டாட் டிபக் ஏஜே, சிஸ்டம் டாட் டிபக் ஏஜே அப்படின்னு 10 தடவை எழுதலாம். ரைட்? இந்த 10 லைன் எழுதுறத லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணா நான் 2 லைன்ல முடிச்சிடலாம். ஓகே, அது நம்ம லூப்பிங் எல்லாமே நம்ம பார்க்க போறோம் அப்கமிங் செஷன்ல. எப்படி ஒரு கண்டிஷன் எழுதுறது, எப்படி ஒரு லூப் எழுதுறது, அப்போ அது உங்களுக்கு மோர் கிளாரிட்டி கொடுக்கும். ஓகே, Hello everyone, sorry to interrupt bro. Guys, as you all know, நாகராஜன் வந்து இப்ப அடுத்து 9 to session அவர் எடுக்கணும். அவருக்கு we need to give at least ஒரு 5 minutes break ஆவது கொடுத்தாதான் ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்துட்டு அவர் அடுத்த செஷன் கனெக்ட் பண்ண முடியும். உங்களுடைய எல்லா क्वेश्चंसுமே நீங்க எல்லாருமே பார்ட் ஆஃப் அவர் நம்மளுடைய ஏஜே ஸ்கில் டெவலப்மென்ட் தமிழ் குரூப்ல இருப்பீங்க இல்லையா? உங்களுடைய क्वेश्चंस எல்லாமே வாய்ஸ் நோட்டாவோ இல்ல தமிழ்லயோ தங்கிலீஷ்லயோ தாராளமா நீங்க என்ன பண்ணுங்க, போஸ்ட் பண்ணுங்க. I will also be there. நாகராஜனும் இருக்க போறாங்க. We will also address the query. இல்ல அது ஓவர் த சாட்ல வந்து நம்மளால பண்ண முடியும்னா இந்த செஷன் நாளைக்கு கிடையாது, அடுத்த மண்டே நம்மளுக்கு இருக்க போகுது. இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இன்னைக்கு எடுத்த செஷனை ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவும் டிரைவ்ல அப்லோட் பண்ணிட்டு அந்த லிங்க்கும் உங்களுக்கு அந்த குரூப்ல நான் போட்டுறேன். அது ஒரு வாட்டி எடுத்து பார்த்துட்டு நிறைய क्वेश्चंसோட மண்டே வாங்க, நம்ம இன்னுமே எடுத்து போகலாம். ஓகேங்களா? I am really sorry to interrupt. All your questions you can post it in our and WhatsApp குரூப்ல போட்டுக்கலாம். And thank you so much bro for kicking start this session. Start your day with Salesforceங்கிறது லாஸ்ட் இயர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போனுச்சு. நிறைய பேருக்கு அது ஒரு கெரியர் பிரேக் த்ரூ ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஐ ஹோப் அதே மாதிரியான ஒரு விஷயம் இந்த கம்யூனிட்டி ஆஃப் பீப்புளுக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். I wish you all the very best and thank you so much Nagarajan bro for your patience and delivering all these things. As usual, it is absolutely rocking. Thank you so much. Sure. Yeah, thanks for the opportunity. Thanks everyone. We can wind up here. See you all. If you are interested to learn Salesforce, visit AJ Skill Development website. There you can find our course curriculum and you can come to know about the list of courses we are offering. We are offering Salesforce Administrator and Salesforce Development courses. To know about us and the team, you can visit our About Us section. This is an organization we are doing Salesforce training from 2018 and we have trained and guided 2,000 plus candidates so far. And if you also want to know about our placement assistance, visit our placement assistance section where you can find the list of people and the category. You can see the list of people who got trained and placed from our side. You can also visit their LinkedIn pages to get to know about our training and also the feedback from the relevant trainees. Okay. And also if you want to do the course inquiry, click on contact us. You will see the form. You can fill the form and submit the inquiry. Our team will get back to us. Thank you.